بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هن لباس لكم وأنتم لباس لهن. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: إذا باتت المرأة هاجرة فراش زوجها لعنتها الملائكة حتى تصبح. حديث صحيح. அல்லாஹுடைய கிருபையினால நான் நேற்று ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய சில விடயங்களை பற்றி ஞாபகப்படுத்தினேன். அதுல பெரும்பான்மையான விஷயங்கள் கவராகிட்டது. அதுல இன்றைக்கு உட்பட்ட சில விஷயங்களை சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு என்னன்றதை இன்ஷா அல்லாஹ் கடைசியாக பார்த்துடுவோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல ஒரு மிக முக்கியமான ஒன்று தான் கணவன் மனைவிக்கு நேரம் கொடுப்பது. எதையும் கொடுக்கலும் நேரம் கொடுக்கறதுல இப்ப உங்களுக்கு விளங்க மாட்டா பிறகுதான் விளங்கும். அது இப்ப விளங்க மாட்டாது, பிறகுதான் விளங்கும். இப்ப எவ்வளவு இன்பமாக இருக்குதோ அது மாதிரி மண்ணை குத்தா மாறணும். அது அதனால இது இப்பதே விளைவிக்குங்கோ. நான் கல்யாணம் முடித்ததுக்கு பிறகு நாம் மனைவிக்கு நேரம் கொடுக்கணும். அவ எதையும் வானம் என்று சொல்லுவா, எதையும் கொடுக்க பொருத்திக் கொள்வா. ஆனா கணவனுடைய நேரம் அவருக்கு கிடைக்காவிட்டால் என்ன செஞ்சிடுவா? அது அவருக்கு ஹேட் ஆகிடும். அது என்ன ஒரு ஹதீஸ்ல மிக தெளிவாக சொன்னாங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிக்காஹ் என்று சொல்லக்கூடியது ஒரு அடிமைத்தனம் என்று சொல்லி. ஒரு பெண்ணோட நிக்காஹ்ல வந்துட்டா அவங்களோட அடிமையாக மாறிவிட்டார். அவங்களோட அனுமதி இல்லாம எதையும் அவருக்கு செய்யல. சுன்னத்தான நோம்பு கூட பிடிக்காது, சுன்னத்தான தொழுகை கூட தொலையலாது. அவ கொண்டும் செய்யல. 100% அவ அவங்களோட கண்ட்ரோல் இருக்கிறான். சொன்னாங்க இது ஒரு அடிமைத்தனம் மாதிரி. அப்ப சில இமாம்கள் கருத்து சொல்றாங்க, அடிமைத்தனத்தை விடவும் ஒரு படி குறவு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரும் யாருக்கும் சஜதா செய்யக்கூடாது. அப்படி செய்யலாம் என்றிருந்தால் அடிமைகளை எஜமானுக்கு சஜதா செய்யும்படியாக சொல்லி இருப்பேன் என்று சொல்லல. என்ன சொன்னாங்க? மனைவிக்கு சொல்லி இருப்பேன் சஜதா செய்யும்படியாக. என்ன சொல்லிக்கலாம்? அடிமை என்று சொல்லக்கூடியது ஆடு மாடு ஒட்டகத்தை விற்கிறது போல, ரோட்ல மாட்டை விற்கிறது போல மனிதனை விற்பாங்க அடிமைகள். யாரும் யாருக்கும் சஜதா செய்யலாம் என்றிருந்தால் அடிமையை பார்த்து நான் சொல்லி இருப்பேன், அவனுடைய தலைவனுக்கு சஜதா செய்யும்படியாக சொல்லி இருப்பேன். அதை சொல்லல, நேர் மாற்றமாக சொன்னாங்க. இது அடிமைத்தனத்தை விடவும் ஒரு வகையான கட்டுப்பாடு. ஒரு வகையான கட்டுப்பாடு. என்ன கட்டுப்பாடு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? யாரும் யாருக்கும் சஜதா செய்யக்கூடாது. அப்படி கூடுமென்றால் யாருக்கு சொல்லி இருப்பேன்? மனைவிக்கு சொல்லி இருப்பேன், கணவனுக்கு சஜதா செய்யும்படியாக. ஆனா இப்பேம் இருக்கிறாங்க இந்துக்கள் தந்த கணவனுக்கு சஜதா செய்வது உண்டு. பௌத்தர்கள் கணவனுக்கு சஜதா செய்வது உண்டு. ஒரு வகையான பிரசன் தான் இந்த நிக்காஹ் சொல்லக்கூடியது. அவருக்கு எதையும் நீங்க கொடுக்கிறீங்க, மாஷா அல்லாஹ். அவங்கள்ட்ட எதிர்பார்ப்பா அவங்களோட வேல்யூபிள் டைம். என் கணவன் எனக்கு டைம் தரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை செய்து காட்டினாங்க லைஃப்ல. எவ்வளவு பிஸி உலகத்துல வந்த மக்கள்ல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி மூளை பாவிக்கப்பட்டது போல யாருடைய மூளையும் பாவிக்கப்படல. இன்னைக்கு சொல்றாங்க மனிதன் பிராண்ட்ல வந்துட்டு கிட்டத்தட்ட 3% தான் பாவிக்கப்படுது சொல்லி. சரி, கொஞ்சம் பேர் சொல்றாங்க 20% பாதிக்கப்படுது. சரி, எப்படியோ
யாரும் சொல்ல ஃபுல்லா பாவிக்கப்படுதுன்னு சொல்லி. ஆனா பாவிக்கப்பட்ட பிராயன கூட பாவித்த மக்கள் ஆக கூட பாவித்த ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபியே தந்த குடும்பத்துக்கு நேரம் கொடுத்தாங்க. சில கட்டங்களில் சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்லை. 3 மாதம் நெருப்பெரிஞ்சிருக்க மாட்டாது. அதை பொறுத்துக்கொள்ள இயலும். பிரச்சனை இல்லை. ஆனா எந்த ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்லையும் தந்த குடும்பத்துக்கு நேரம் கொடுத்திருக்கிறாங்க. குடும்பம் என்ன கொடுப்பான், என்ன எப்படி நேரம் கொடுக்கணும்? நான் வீட்டுல தானே இருக்கிறேன். எங்க இருக்கிறேன்? நான் வீட்டுல தானே இருக்கிறேன். எங்க நீ வீட்டுல? கொஞ்சம் பேர் வீட்டுல இருக்கிறாங்க பேப்பரோட. அவங்க கல்யாணம் முடிச்சத நியூஸ் பேப்பர் சுப்ஹானல்லாஹ். பொம்புளைய விட தெரியும் நியூஸ் பேப்பரை பத்தி. சிலாக்களை முடிச்ச டிவிய ஹலாஸ் டிவி என்ன? நாங்க படம் பார்க்கறதுல நியூஸ் பார்க்கிறோம். கொஞ்சம் பேருக்கு இன்டர்நெட். அது இப்ப எங்க சொசைட்டில குரூப் ஆகுது இப்ப. மாஷா அல்லாஹ். இல்ல இது நாலேஜ். நான் அவளோட தான் இருக்கிறேன், பிரச்சனை இல்லை. தேத்தனி கோப்பையை கொண்டு வச்சா ஆறி பச்சை தண்ணி ஆயிட்டா முடிச்சிருது. அது தெரிய பக்கத்தில் இருக்குன்றே தெரியா. கொஞ்சம் பேர் முடிச்சுக்கிற பேஸ்புக். என்ன புக்? பேஸ்புக். மாஷா அல்லாஹ். நல்ல சாமான். நல்லவங்க பாவிச்சா நல்லதா பாவிக்கப்படும். நல்ல ஒரு நெட்வொர்க் சோசியல் நெட்வொர்க், குளோபல் சோசியல் நெட்வொர்க் இருக்கக்கூடிய வெப்சைட்ல பேஸ்புக்க போல ஒரு வெப்சைட் இல்ல. இது குளோபல் சோசியல் நெட்வொர்க் உண்டு. இதை சரியா பாவிச்சா எங்கேயோ போய் சேரலாம். ஆனா யாமச்சுக்கோங்க, பேஸ்புக் நீங்க பாவிச்சிருங்க, அவங்க ஒருத்தருக்கும் பேஸ்புக் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது யாருக்கும் தெரியா. பேஸ்புக் எப்படி வந்துச்சு அது தெரியா. பேஸ்புக் ஆரம்பிச்சது தெரியுமா? ஒருத்தன் தெரியும். யாரும் கைத்துக்கும் தெரியுமா? ஆனா எல்லாருக்கும் பேஸ்புக் லிங்க் இருக்கும். இருக்கக்கூடிய பேச்சுலர் எத்தனை பேருக்கு நீக்கும்? யாராவது சொல்லுங்க பாபா பேஸ்புக் ஹிஸ்டரி தான் சொல்லி. பேஸ்புக் ஆரம்பிச்ச நோக்கம் தந்த கேர்ள் ஃபிரெண்ட் காணா போய்த்தான். அவன் இன்னொருத்தருடைய பாஞ்சி வைத்தாள். அவளை தேடி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில ஒரு வியாழக்கிழமை ராவு 10:30 மணிக்கு ஒருத்தன் யோசிக்கிறான் படுத்துக்கொண்டு, இப்படி ஒன்றை செஞ்சு பார்த்தா எங்க இருக்கிறார் என்று கண்டுபிடிக்கலாம். இப்படி ஒன்றை செஞ்சு பார்த்தா எங்க இருக்கிறார் என்றதை கண்டுபிடிக்கணும் என்றதுக்கு ஒரு வாலிபன் 19 வருஷம் 20 வருஷத்துக்குள்ள இருக்கிற ஒரு வாலிப புள்ள, அவனுடைய பேரு இருக்குது மறந்துட்டேன். அவர் வந்துட்டு நெஞ்சாரு இப்படி ஒன்றை யோசிச்சாரு. படுத்துக்கொண்டு யோசிச்சு அடுத்த நாள் காலையில கொண்டு நெஞ்சாரு. அது ஆரம்பிச்சாரு வேலைய. அதை எதுக்காக வேண்டி ஆரம்பிச்சாரோ அதை கண்டுபிடிச்சாரு. போயிட்டு எங்க இருக்கிற கண்டுபிடிச்சாரு. மனுஷனோட லிங்க் பண்றதுக்கு, மனிதனோட லிங்க் பண்றதுக்கு உருவாக்கப்பட்டதான் பேஸ்புக். இன்றைக்கு மிஸ்ரில் இருக்கிறார் ஒரு ஆலிம். அவரே பெரிய ஒரு மொடரேட், அதாவது மொடரேட் சொன்னா நடுநிலையான சிந்தனை உள்ள ஒரு மனிதர். அம்ர் ஹாலித் என்று சொல்லி, ஷேக் அம்ர் ஹாலித். இவர் இந்த இதைத்தான் வச்சு கொண்டு இந்த பேஸ்புக்கால செய்யற வேலைக்கு எப்படிப்பட்ட வேலை செய்யறார் என்றா, இன்னைக்கு முழு மிடில் ஈஸ்டும் அரபு உலகம் இவருக்கு பின்னுக்கு. எந்த அளவுக்கு பின்னுக்குன்னா ஒரு உதாரணம் கேட்டுக்கோங்க. மிடில் ஈஸ்ட்ல ஒரு ரெக்கார்டு ஒன்று இருக்குது. சொன்னவர் சொன்னாரு கின்னஸ் புக்ல எழுதப்பட்டிருக்கு சொல்லி. ஆனா ஆர்டிக்கல்ல நான் பார்க்கல, டாக்குமெண்ட்ல பார்க்கல. என்ன சொன்னா 1999 1999 ஒரு ஹாலிவுட் ஒரு பாடகி வந்துட்டு, மிஸ்ர் நாட்டை சேர்ந்த ஒரு பெண் வந்துட்டு மிடில் ஈஸ்ட்ல வந்து ஒரு நாள் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் செஞ்சிருக்கிறான். இந்த டிவி ப்ரோக்ராம் செஞ்சு கொண்டிருக்கக்குள்ள இந்த பெண்ணோட பேசுறதுக்கு ரெக்கார்ட் என்னன்னு சொன்னா 2 hours 60,000 பேர் ட்ரை பண்ணிக்கிறாங்க. எத்தனாயிரம் பேரு? அந்த 2 hours அவட நம்பருக்கு எத்தனை பேரு?
60,000 people ட்ரை பண்ணிக்கிறாங்க அவவோட ஒரு வார்த்தை பேசுறதுக்கு. 60,000 பேருடைய நம்பர் டயல் பண்ணப்பட்டிருக்கிறது அந்த நம்பருக்கு. இது ரெக்கார்ட். சமீபத்தில் இவர் இந்த பேஸ்புக்கால செஞ்ச தாவா பிரச்சாரம் எப்படிப்பட்ட நிலையை கொண்டு சேர்த்து சொன்னால், இவர் 2 ஹவர் ப்ரோக்ராம் செஞ்சாரு குவைத்தில். அந்த 2 ஹவர்களுக்கு அவருடைய பேசுறதுக்கு 90,000 பேர் ட்ரை பண்ணிக்கிறாங்க. 90,000 பேர். எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நாலேஜ், எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இதை தாவாவுக்கு பாவிங்க. இந்த பேஸ்புக்கால் ஏராளமான தாவத்தை கொடுக்கணும். இந்த பேஸ்புக்கால் நல்ல சொல்லும், ஒரு நல்லதை வச்சு ஆரம்பிக்கணும். ஆனா பேஸ்புக்கால் நடந்தது என்ன? எத்தனை டிவோர்ஸ், எத்தனை டிவோர்ஸ். ஒரு பெண் வந்தா, நான் ஏன் சொல்றேன்டா விளங்கிக் கொள்ள சொல்றேன். இது மனைவி என்ன செய்யறான்றதை கணவன் பார்த்துக் கொள்ளணும். இல்ல ஏத பொம்புல மிச்சம் நல்ல, உங்களோட பொம்புல மிச்சம் நல்ல, ஆனா அவளோட உள்ள ஷைத்தான் ரொம்ப மோசம். இதுதான் பிரச்சனை. உங்களோட மனைவி மிச்சம் நல்ல, அவளோட உள்ள ஷைத்தான் ரொம்ப மோசம். உலகத்துல யாருமே கெட்டு போகணும் எதையுமே செய்யல. முஷுப்புக்கு செய்யற, முஷுப்புக்கு தெரியுமா? முஷுப்பு ஜஸ்ட் சும்மா அடிச்சு பார்ப்பேன். அதுக்கு பிறகு ஹவ் ஆர் யூ வரும். இவங்க கேட்பாங்க ஹவ் ஆர் யூ, ரைட். ஒரு நாள் இவ்வளவுதான். 2ஆம் நாள் என்ன செய்யும்? என்ன பிரேக்ஃபாஸ்ட்? இது என்னடா இது? இவன் கேட்பா உங்கள்ட்ட என்ன பிரேக்ஃபாஸ்ட், ரைட். இப்ப கொஞ்சம் பில்டப் ஆகிட்டது. சரி போவீங்கன்னு சொன்னா, உதாரணம் அந்த பெண் வந்து சொன்னா, நான் தெரியாம இந்த போட்டோவை கொடுத்துட்டேன். இப்ப கிட்டத்தட்ட 25 பேருடைய கையில இந்த போட்டோ இருக்குது. இது என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சா இந்த 3 புள்ள ரோட்டுக்கு வந்துடுவாங்க. எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. இது எப்படி நான் ரிமூவ் பண்றது? ஒரு ஆளை பிடிச்சி அல்லாஹ் அந்த புள்ளைக்கு ரஹ்மத் செய்யணும். எங்க கலிபோர்னியாவுக்கு கதைச்சு பேசி, ஹெட் ஆபீஸுக்கு பேசி, அங்கிருந்து இது ஆட்டப்பட்டுச்சு. பி கேர்ஃபுல். தெரியாதனத்தில் இதே செஞ்சிருவீங்க. உங்களுக்கு கல்யாணம் பேசக்குள்ள கட்டத்திலேயும் கூட பேஸ்புக்ல போய் உங்களை ட்ரை பண்ணி பார்க்கணும். நீங்க உங்களோட பேர் எங்கேயும் இருக்கிறான்னு சொல்லி யாச்சும் சமூகத்துக்குள்ள, வாலிப சமூகத்துக்குள்ள ஆகப்பெரிய தொல்லை இது. ஆனா இதெல்லாம் இதை வச்சு நலவு செய்யலும், ஆனா யாரும் செய்யறாங்க இல்ல. இதை வச்சு ஒரு நல்ல ஒரு நெட்வொர்க் உருவாக்கலும். என்ன நெட்வொர்க்? என்ன நெட்வொர்க்? ஒரு இஸ்லாமிக் சொசைட்டி, ஒரு தாவா பிரச்சாரம். இன்னைக்கு மாஷா அல்லாஹ் ஆபீஸ்ல போயிட்ட உடனே முதலாவது என்ன செய்யறது? முதல் வேலை என்ன? பிசி ஆன் பண்றது. எனக்கு என்ன மெயில் வந்திருக்குது எல்லாம் செக் பண்றேன். அதுவும் ஒரு தலையங்கத்தில் பேசணும். அதுவும் சுத்த ஹராம். ஆபீஸ்ல போயிட்டு சைன் பண்ணினதுக்கு பிறகு அது பிங்கரை வச்சு சைன் பண்ண சைனா இருக்கோ மேலும், அது கார்டு அடிச்ச சைனா இருக்கோ மேலும், அது பேனா எடுத்து வச்ச சைனா இருக்கோ மேலும், அல்லது சைனே பண்ணல. நீங்க 2 மணிக்கு 9 o'clock ஆபீஸுக்கு வரணும். உங்களுக்கு கண்டிஷன் அந்த அசைன்மெண்ட் நீங்க சைன் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு பிறகு ஆபீஸ் பிசியோ உங்களோட நேரத்தையோ உங்களோட இன்டர்நெட் உங்களோட மேல செக் பண்றதுக்கு பாதிக்கிறது சுத்த ஹராம். அளவை நிறுவையில் குறை செய்யக்கூடிய மக்களுக்கு வயிறு என்ற நரகம் உண்டாகட்டும். கூடாது. சரி, அப்ப வீட்டுல என்ன செய்யுது? இப்ப மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் நீக்குது. நாம சொல்றோம் வெரி ஃபாஸ்ட் டெக்னாலஜி. என்ன போராடம் எல்லாம் நீப்பிக்குது. என்ன ஆகிக்குது? எடுத்துக்கொண்டு போங்க. இந்த டேடாக்காராக்கள் கம்ப்யூட்டர் காராக்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன மொபைல் நெட்வொர்க் என்ன சொல்றீங்க? என்னெல்லாம் வைக்குது மாஷா அல்லாஹ். சரி, இதெல்லாம் குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும். ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஊட்டுள்ளுக்கு போகக்குள்ள ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பழக்கம் ஒன்று இருந்துச்சு. கான யுஷப்பிஷு ஃபாஹு, வாய மிஸ்வாக் செஞ்சு கொள்வாங்க. மிஸ்வாக் செஞ்சு கொண்டு தான் வீட்டுக்குள்ள போவாங்க. மிஸ்வாக்குடைய நோக்கத்தில் ஒன்றுதான் தன்னை மூட மாத்திடும். அப்படியே தன்னை மூட படுத்தெழுவினோட பிரஷ் பண்றோம். அந்த முகத்தில் உள்ள இது பேய்த்திடும், ஃப்ரெஷ் ஆகிடும். இதே போல வீட்டுக்குள்ள போச்ச ஃப்ரெஷ்ஷா போகும். மொபைல் போன் சுவிட்ச் ஆஃப். ஹலாஸ், நோ பிசினஸ். வீட்டுக்கு
செக் ரிட்டர்ன் அவுட்லுக் இல்ல இல்ல. பிசினஸ் பத்தி வீட்டுல பேசுறது இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுள்ளுக்கு தீன பத்தி பேசல. எதுக்கு வீட்டுள்ளுக்கு தீன் பேசுறது இல்ல. அப்படி என்ன அர்த்தம்? வீட்டுள்ளுக்கு உட்கார வச்சுக்கொண்டு வார ஜமாத் எல்லாம் பள்ளி வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு வார விருந்தாளி எல்லாம் வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு பேசுறது இல்ல. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பார்க்கிறதுக்கு விருந்தாளிகள் வருவாங்க, வஃப்துகள், அதாவது பெரிய பெரிய டெலிகேஷன்ஸ் வரும். வந்து சொன்ன சொல்லுவாங்க, பள்ளியுள்ளுக்கு உட்காருங்க, நான் பள்ளிக்கு நான் வாரேன், நீங்க ஏன் வீட்டுக்கு வருவானோ ஏன் வீட்டுக்கு வருவானோ. அது எந்த வீடு வாப்பா, அது எந்த வீடு. நான் சந்திக்கிற டெலிகேஷன் சந்திப்பேன் என் ஆபீஸ்ல தான், என் பள்ளியில. என் பள்ளியில ஆபீஸ். நீங்க வீட்டுக்கு போறீங்க, ஆபீஸ்ல இருந்து வாரீங்க, சரி 6 மணிக்கு மகரிபத்தோட வீட்டுக்கு போறீங்க. வீட்டுக்கு போனா 4 பேர் வந்திருக்கிறாங்க வீட்டுக்கு, மாஷா அல்லாஹ். எல்லாம் முடிச்சுட்டு போக்குள்ள புள்ள எல்லாம் தூக்கம். பின்ன வாப்பாக்கு புள்ள இல்லையா, அல்லது புள்ளைக்கு வாப்ப இல்லையா? அங்கே போது மனைவிக்கு புட்டாய் போகுது. இப்ப என்ன செய்ய போறீங்க? இப்ப என்ன செய்ய போறீங்க? நோவே. மொபைல் போன் வீட்டுள்ளுக்கு பாவிக்க வானம். நானும் பாவிக்கிறத நிப்பாட்டிட்டேன், அல்ஹம்துலில்லாஹ். பாவிக்க வானம். ஃபத்வா யாரு கேட்டாலும் போன்ல ஒரே ஒரு நாள் இருக்குது, மக்ரிப் டு இஷா புதன்கிழமை நான் வெள்ளவத்த பள்ளி இருக்கிற, பள்ளிக்கு வாங்க ஹலாஸ். எனக்கு சரியான வெட்கமும் வார சில ஆட்களை பார்த்தா சுப்ஹானல்லாஹ். பத்துவா கேட்கிற லாயரை சந்திக்கிறா காலையில் 8 மணிக்கு ஆபீஸ்ல போயிட்டு காத்து கொண்டிருக்கணும். அவன் எப்ப வருவாரோ தெரியாது. டேட்டன்ஸுக்கு போகணும், டாக்டர் வருவாரு. 7 மணி சொல்லுங்க பாப்போம், உங்களோட ஃபேமிலி டாக்டர் இருப்பாரு. எப்பயாவது ஒரு நாள் அவன் வீட்டுல போயிட்டு கதவை தட்டி மருந்து வாங்கிப்பீங்களா? சொல்லுங்க பாப்போம். எப்பயாவது ஒரு நாள் அவன் வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டி மருந்து வாங்கிப்பீங்களா? உங்களோட ஃபேமிலி லாயர் ஒரு விஷயம் எடுக்கணும், எப்பயாவது லாயர் வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டி எனக்கு ஒரு ஃபத்வா தாங்க கேட்டிருப்பீங்களா? ஒப்பீனியன் கேட்டிருப்பீங்களா? ஷரியாவுடைய மார்க்கத்துடைய உலமாக்களையும் அதே மாதிரி இல்ல, அதை விட மேல ட்ரீட் பண்ணுங்க. டெலிபோன்ல கேக் கசடுத்தான் என்றாலும் என்னென்றாலும் டெலிபோன்ல கேக் கசடு என்று அவரை சொல்லிட்டே கேட்கிறாரு. அதை சொன்னா இவங்கெல்லாம் தலைபீங்கிட்டாங்க. இப்ப என்னடா உலமாக்க சொன்னா மட்டுமா தலைபீங்குது? லாயர் பாஷா தலைபீங்குது இல்லையோ? அவங்களோட ப்ரொஃபஷனலிசம். அது யார்ட ப்ரொஃபஷனலிசம்? அது லாயர் மாறலையா? இது உலமாக்க. தயவு செஞ்சு சொல்றேன், இல்முடைய மக்களை கண்ணியப்படுத்துங்கோ. அப்பதான் அல்லாஹ் இல்முடைய கதவை எங்க குடும்பத்துக்கு அல்லாஹ் திறந்துடுவான். கட்டாயம், வெரி இம்பார்ட்டன்ட். ஊட்டுள்ள கொண்டும் இல்ல. ஆயிஷா இதைத்தான் சொல்ற, ஹயாத்து சஹாபாவுல் ஹதரத் மௌலானா யூசுப் செய்றாங்க. என் நபியை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என் வீட்டுள்ளுக்கு வந்தா என்னோட எப்படி தெரியுமா பேசுவாங்க? எனக்கு ஒரு யோசனை வரும், என்னப்பா இந்த நபிக்கு ஆகிரம் தெரியாதோ? என்ன தெரியா? ஆகிரம் தெரியாதோ? இங்க மௌத்த பத்தியும் இல்ல, கபரை பத்தியும் இல்ல, நரகத்தை பத்தியும் இல்ல, சுவர்க்கத்தை பத்தியும் இல்ல. எப்படி ஒரு கட்டத்துக்கு என்னோட ரேஸ் ஓடினாங்க? ரேஸ் ஓடிக்கிறாங்க யாரோட? கொஞ்சம் யோசிங்க பாப்பா இந்த கதைய. நாங்க ஓடினா பரவாயில்லை, எனக்கு வயசு 25, நான் கல்யாணம் முடிச்சக்குள்ள உனக்கு வயசு 20 வாப்பா. அப்ப 20 வயசு 20 ரேஸ் ஓடினாலும் பரவாயில்லை, செல்லேரும் ஓடி பார்க்கலும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ரேஸோடக்குள்ள ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் வயசு 53, ஆயிஷாவுக்கு வயது 9. எப்படி இந்த கொத்தர் ஓடினா பைத்தியக்காரன் சொல்லுவாங்க. அந்த ஆயிஷா சொல்றா, இந்த நபியை பார்க்கக்குள்ள ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. என் வீட்டுக்கு வந்தா எப்படி ட்ரீட் பண்றாங்கடா, துனியா ஆகரம் என்று சொல்லி ஒன்று தெரியும் அவருக்கு. எனக்கு ஆச்சரியமா இருக்குது. என் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு மிம்பர்ல உட்கார்ந்து கொண்டா அவருக்கு துனியாவே தெரியா. அவருக்கு என்ன தெரியா? துனியாவே தெரியா. ஆகிரம் கபரை பத்தி, நரகத்தை பத்தி, சுவர்க்கத்தை பத்தி, சோசியல் கண்டக்ட்ஸ பத்தி, சொசைட்டில எப்படி வாழணும், எப்படி மன்னிக்கணும், எப்படி விட்டு கொடுக்கணும், இதை பத்தி பேசுறாங்க. ஹலாஸ். உங்களோட ஃபிக்ர் முகத்தில் இல்ல, உங்களோட ஃபிக்ர் உள்ள திரிக்கணும். நான் மனைவியோடு இருக்கிறேன், இதேண்ட இபாதத். மொத்த டாக்டர் வந்தார் ஒரு 5 நாளைக்கு முந்தி. முஃப்தி சாப்
சரியான ஒரு ஃபெடப்பான ஜொப் இதுண்டாரு. எது டாக்டர்ஸ் வேலை. ஏன்னு கேட்டேன். இபாதத்துக்கு நேரம் கிடைச்சிருந்தாரு. என்ன சொன்னாரு? இபாதத்துக்கு உங்களுக்கு நேரம் இல்லை. இபாதத்துக்கு இல்லையே, சரியான டியூட்டி. நான் சொன்னேன், உங்களுக்கு கிடைச்சி இபாதத்துக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இது யாருக்கும் கிடைக்கிறது இல்லப்பா. நீங்க ஒரு நோயாளிட்ட போயிட்டு அவன தலையத்தடாவே உனக்கு என்ன நான் செய்யணும் என்று கேட்கறது இருக்குது. இது நீங்க காபத்துல்லாவுக்கு கிட்ட போயிட்டு உங்களுக்கு போயிட்டு தொழுகிற தொழுகையை விடவும் அல்லாஹ்விடத்தில் மிக ஏற்றமான இபாதத் இது. அல்லாஹ்விடத்தில் ஏற்றமான இபாதத் இது. உங்களுக்கு 8 hours டியூட்டி செய்யணும். அந்த 8 hours டியூட்டியை செஞ்சு போட்டு இன்னொரு 2 hours ஒதுக்குங்க. நான் இன்றைக்கு ஒரு ஹியூமனிடேரியன்ஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி ஏன் ஹாஸ்பிட்டல்லையே காட்ட போறேன். ஒவ்வொரு நோயாளிட்ட போயிட்டு அவன தலையத்தடாவே சாப்பிட்டியா, நீ சாப்பிடலையா, இன்னும் உங்களை பக்கத்தால கையெழுத்து சேப்ல போட்டு ஒரு 40 ரூபாய் கொடுத்து இதை பேசுங்க பார்ப்போம். ஒரு சிங்கள டாக்டர் சிங்கள ஒரு சகோதரருக்கு கொண்டு இதை கொடுங்க பார்ப்போம். அவன் பரம்பரையா பேசுவான். ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டர் இருந்தாரு, அவருக்கு தான் ஒரு முஸ்லிம் ஆள் எனக்கிட்ட வந்து சாப்பாடு கேட்டு சாப்பிட்டியான்னு கேட்டு என் வாழ்க்கையில் ஒரு நாளும் காணலையே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு டாக்டர்ஸ் மாதிரி இருங்கோ இருந்தா ஹாஸ்பிட்டல் இருந்து இஸ்லாம் பரவும் இன்ஷா அல்லாஹ். இபாதத் சொன்னா நாங்க நினைக்கிறது அல்லாஹு அக்பர், நோம்பு பிடிக்கிறது, தஸ்பீஹ் செய்யறது, குர்ஆன் ஓதுறது இல்ல. மனைவியோட உட்கார்ந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி நேரம் கொடுத்து பேசுறது இபாதத். இபாதத் இன்றைக்கு உம்மத்துக்கு தேவை. இது உம்மத்துக்கு அப்படியே வெறுப்பு. அதனால தயவு செஞ்சு மொபைல் போன் இல்ல. நான் எத்தனையோ நல்ல வியாபாரிமார பார்த்திருக்கிறேன், அவங்களோட வீட்டு போன் நம்பர் யார்கிட்டையும் இல்ல. என்ன போன் நம்பர் இல்ல? லேண்ட் போன் நம்பர், வீட்டு லேண்ட் போன் நம்பர் யார்கிட்டையும் இல்ல. மொபைல் போன் டைம் கொடுத்திருப்பாங்க 9 to 5. எது வரைக்கும்? 9 to 5 خلاص. அப்பதான் வேலை செய்யும். 9 o'clock அப்படியே ஆன் பண்ணுவேன். என்ன எங்கட போன் எப்போ பாப்போம், எங்கட போன் எப்போ பாப்போம். இன்னைக்கு எங்கட பிசினஸ் மேன் இருக்கிறாங்களே, எங்கட பிசினஸ் பார்ட்டில போன் ஆஃப் ஆகிறது செக் ரிட்டர்ன் ஆயிட்டா. செக் ரிட்டர்ன் ஆனா போன் ஆஃப். அதுக்கு மாஷா அல்லாஹ் இந்த மொபைல் போன் கம்பெனி எல்லாம் நெட்வொர்க் செஞ்சு வச்சுக்கிறாங்க. சாஃப்ட்வேர் என்ன சாஃப்ட்வேர் அத போட்டு இந்த நம்பரை கொடுத்துட்டா எப்பயுமே நீங்க டயல் பண்ண வருஷம் முழுக்க டயல் பண்ணாலும் காட்டும் பிஸி பிஸி பிஸின்னு சொல்லி. இதுதான் அப்படி உண்டு. சாஃப்ட்வேர் நீங்க அப்படி உண்டு. அதே மாதிரி போட்டு போகும். மனுஷன் ஏமாத்துறதுக்கு என்னெல்லாம் முறைக்குதோ எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டாச்சு வாப்பா. இது கட்டாயம் பேணப்பட வேண்டிய விஷயம். இந்த விஷயத்தை என்ன செய்யுங்க, இந்த விஷயத்தை நீங்க செய்ய முந்தி நான் வீட்டுல கேட்டாங்க போக்கு என்ன பேச போறீங்க, நான் எத்தான் பேச போறேன்னு சொன்னேன். கொஞ்சம் யோசிச்சு பேசுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு யோசிச்சு பேசுங்க. என்ன அமலுக்கு அல்லாஹ் எனக்கும் தௌஃபீக் செய்வானா, அல்லாஹ் அவங்களுக்கும் தௌஃபீக் செய்வானா. இது ஆக முக்கியமான தலையங்கம். டைம் டைம் ஹலாஸ். வீட்டுக்கு கொடுத்த 8 hours வீட்டுல உட்காருங்க. நான் தப்லீக் ஜமாத் செய்யக்கூடிய சகோதரருக்கு முக்கியமா, நான் தப்லீக்ல பிறந்தவன், முக்கியமா சொல்றேன், பள்ளிக்கு டைம் கொடுக்கிறது போல வீட்டுக்கும் டைம் கொடுங்க. வீட்டு தாலீம் நீங்க பேச்சு வீட்டுல வாசிக்கணும். புள்ளையிட குரான் நீங்க உட்கார்ந்து ஓத கேட்கணும். புள்ளையிட குரான் நீங்க உட்கார்ந்து ஓத கேட்கணும். புள்ளைய ஸ்கூல்ல டிராப் பண்றது வைஃப் அல்ல, நீங்க டிராப் பண்ணணும். புள்ள ஸ்கூலுக்கு டிராப் பண்ண வேண்டிய ஏஜ் இருந்தால் புள்ளைய பிக் பண்றது யாரு போகணும்? வைஃப் அல்ல, நீங்க போகணும். குடும்பம் அதுக்கு நேரம் கொடுத்தாகணும். அப்படி நேரம் கொடுக்காம சும்மா வளர்ந்த குடும்பம் குடும்பம் அல்லது, குடும்பம் அல்ல. எனக்கு இப்ப போல யாமிக்குது. நான் ஒரு நாள் ஒரு 2 o'clock 2 மணிக்கு கண்டினிக்குள்ள நான் டாக்டர் அக்கௌண்ட்ஸோட மருந்து வாங்க போய்க்கிறேன். என் மகன்மார் 2 பேருக்கும். அப்ப ஸ்கூல் முடிஞ்சு அவன் 3 மணிக்கு மதரசா. நான் அந்த ஜுப்பா உடுப்பாட்டி வெள்ள ஜுப்பா ஸ்கூல் மதரசா யூனிஃபார்ம் உடுப்பாட்டி கூட கூட்டி போன டாக்டர் அவனையே பார்த்துட்டு கேட்டான் 2 மூளைக்கு புள்ளையான்னு சொல்லி. ஓ சொன்னான் ஒரு வார்த்தை உண்டு, அவங்களோட கிறிஸ்துவ ஃபாதர் சொல்லி கேள்வி சொல்லி அதை மென்ஷன் பண்ணி கோட் பண்ணி சொல்றாரு, இன்றைக்கு 2 புள்ளைட கையை பிடிச்சு கொண்டு போறாய், நாளைக்கு ஒரு நாள் வரும் உண்ட கையை பிடிச்சு கொண்டு இவங்க வருவாங்கன்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு?
இன்றைக்கு 2 பேருடைய கையை நீ பிடிச்சு கொண்டு போறாய், நாளைக்கு ஒரு நாள் வரும் உன்ன கையை இந்த 2 பேரும் பிடிச்சு கொண்டு மருந்து வாங்க வருவாங்கன்றார். சொல்லி போட்டு சொன்னாரு. மறுபக்கம் வந்து இருக்கின்றாரு. இதே விலையை கொண்டு சொன்னாரு, நீ டிரைவரோட புள்ளை அனுப்பினா உன்ன புள்ள உன்ன டிரைவரோட அனுப்பி வச்சு உண்டாரு. கமா ததீனு துதான், நீங்க நடக்கிறது போல நடத்தாட்டப்படுவீர்கள். அதனால டைம் மேனேஜ்மெண்ட் இஸ்லாத்தில தான் படிக்கணும், முஸ்லீம்கள்ட்ட தான் படிக்கணும். அதை படிங்கோ, அதை மெயின்டைன் பண்ணுங்கோ, அந்த ப்ரொஃபஷனல்ஸ் கொண்டு வாங்கோ. இது வீட்டுக்கு கொடுத்த நேரம், நோ ஃப்ரெண்ட்ஸ் அட் ஆல் இல்ல. நான் திரும்பி திரும்பி சொல்றேன், ஃப்ரெண்ட்ஸ் மார் வீட்டு பவுண்டரி உள்ளுக்கு வாரது இல்ல. வீடு 100% அது விட்டு ஃப்ரீடம். என் வீட்டு யாரும் எதையும் சொல்லட்டும், பிரச்சனை இல்லை. எனக்கு 100 ஃப்ரெண்ட்ஸ் கேளும். ஆனா என் மனைவிக்குள்ள ஒரே ஒரு மாப்பிள்ள நான் மட்டும்தான். என் மனைவிக்கு நான் மட்டும்தான் மாப்பிள்ள. வாப்பா, நீங்க உங்களோட ஜொப்ப செய்யலண்டா அவன் 4 மாப்பிள்ளைய தேடிக்கொள்வான். 4 மாப்பிள்ளைய தேடிக்கொள்வான். சொசைட்டியில நான் புலங்கரத்தினால சொல்றேன், பெண்கள் மட்டும் வந்து இன்றைக்கு கம்ப்ளைண்ட் பண்ண ஏழுமண்டா ஒவ்வொரு பொம்பளையும் என்ன செய்வாங்க தெரியுமா? இந்த ஃபைல் கணக்கு கொண்டு வருவாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த வீட்டு எத்தனையோ பெண்கள் சுத்தி கொண்டிருக்கிறாங்க தந்த மாப்பிள்ளைய பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு. அப்படிப்பட்டவங்க நல்ல மக்களாக இருக்க மாட்டாங்க. எனவே இந்த விஷயத்தை மிச்சம் கவனமா கேட்டுக்கோங்க. இன்னும் ஒன்று சொன்னேன் நேற்று, பொம்பளைய புகழ்றது, மனைவி நல்ல விஷயங்களை பேசுங்க. என் மனைவி இப்படிப்பட்டவள், என் மனைவியினுடைய இப்படிப்பட்டவள். ஹதீஸ்ல வந்து இருக்குது, ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, ஏன் நபியத்தை பார்த்த ஒரு நல்ல விஷயம் தான், ஒரு மனிதனுடைய நலவை அவங்க அப்படியே முகத்துக்கு சொல்லுவாங்க, பேசுவாங்க, முகத்துக்கு பேசுவாங்க. சில கட்டங்கள்ல எங்களுடைய நலவுகளை பேசுவாங்க. ஒரு நாள் சொல்ற ஆயிஷா, நான் என் வாழ்க்கையில நான் யாரும் மீதும் ரோஷப்பட்டதில்லை, ஹதீஜாவின் மீது ரோஷப்பட்டது போல. யாரும் மீது? ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள விட்டு பிரியும் பொழுது நபிக்கு வயது 50. ஆயிஷா ஹதீஜா மௌத்தாகிட்டா. ஹதீஜாவுடைய மௌத்துக்கு பிறகுதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏனைய மனைவிமாரை முடிச்சுக் கொள்றாங்க. இந்த ஆயிஷா சொல்றா, ما غرت على احد من نساء النبي صلى الله عليه وسلم ما غرت على خديجه رضي الله تعالى عنها. நான் ஹதீஜாவின் மீது ரோஷப்பட்டது போல யாரும் மீதுமே நான் ரோஷப்பட்டதில்லை. ஏன் தெரியுமா காரணம்? நான் எப்பயுமே ஆனா அந்த ஹதீஜாவை நான் கண்டதும் இல்லை. என்னைக்கு ஹதீஜா மௌத்தானாவோ அதே வருஷம் தான் நான் பிறந்து இருக்கிறேன். அதே வருஷம் தான் நான் சின்ன புள்ள பிறந்து இருக்கிறேன். ஆனா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவும் அந்த ஹதீஜாவுடைய நலவுகளை பேசிக்கொண்டே இருப்பாங்க. கான யுக்ஸிரு ذிக்ரஹா, அவளுடைய நலவுகளை பத்தி ரிப்பீட் பண்ணுவாங்க. எனக்கு இது ஒரே ஹேட் ஆகி கொண்டே இருக்கும். என்னப்பா ஏண்ட வீட்டுல மௌத்தா போன ஒரு பொம்பளைய பத்தி பேசுறா, அவவும் யாரு தெரியுமா? மௌத்தானது 50 வருஷத்துல இல்ல, அவக்கு வயது 65 இருக்குள்ள மௌத்தானா. அப்படிப்பட்ட ஒரு கிழவியை ஏன் பேசணும் என்று சொல்லி எனக்கு ஒரே ரோஷத்தை கிளப்பி கொண்டிருக்கும். எப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் செய்வாங்க தெரியுமா? ஏண்ட முகத்து முன்னுக்கு சில கட்டங்கள்ல ஆட இருப்பாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நன்றி உள்ள மனிதர், ஒரு அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள மனிதர். ஒரு ஆட இருப்பாங்க. ஆடலுக்கு என்ன தெரியுமா செய்வாங்க? துண்டு துண்டாக வெட்டி ஆயிஷாட்ட சொல்லுவாங்க, இதை கொண்டு போய் இதை அனுப்புமா யாரும் பக்கமாக தெரியுமா? ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய குடும்பத்துக்கு அனுப்பி வை. இது அனுப்பு யாருக்கு? ஹதீஜாவுடைய கூட்டாளிமாருக்கு அனுப்பு. சுப்ஹானல்லாஹ். ஒரு நாள் எனக்கு பொறுக்கேலாம நான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்னேன், என்ன நீங்க இவ்வளவு எல்லாம் பேசுறீங்க ஹதீஜாவை பத்தி? கஅல்லம் யகுன் ஃபித் துன்யா இம்ராஅத்துன் இல்லா ஹதீஜா. என்ன உலகத்தில் ஹதீஜாவை தவிர வேற பொம்பளை இல்லையா உங்களுக்கு? ஹதீஜாவை தவிர வேற பொம்பளை உங்களுக்கு இல்லையா? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்னஹா கானத் ஹதீஜா இப்படி இருந்தா, ஹதீஜா இப்படி இருந்தா, ஹதீஜா இப்படி இருந்தா, ஹதீஜா இப்படி இருந்தா. ஹதீஜாவுடைய சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போறா. எனக்கு இப்ப என்ன செய்து தெரியுமா? ஏன் வாப்பா வாய கொடுத்து பிளாக்கிய வாங்கிக்கொண்டேன். இப்படி ஒரு எண்ணம் எனக்கு பிறக்குது. கடைசியா சொன்ன ஆயிஷாவை பார்த்து, ஆயிஷா எனக்கு உன் மூலமாக இந்த புள்ளையும் இல்ல, அந்த ஹதீஜாவின் மூலமாக 6 புள்ள கிடைச்சி கிடக்கு. 6 புள்ள. மனைவியினுடைய நலவை மனைவியுடைய மௌத்துக்கு பிறகு பேசினாங்க. முஸ்லிம்ல ரிவாயத் வந்து இருக்குது. ஒரு நாள் ஆயிஷா வீட்டுக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. ஹாலா பின்த் குவைலித், ஹஜ்ரத்
ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய தாத்தா அல்லது தங்கச்சி வந்து அனுமதி கேட்கிறாங்க. என்ன அனுமதி? வீட்டுக்குள்ளுக்கு வாரத்துக்கு. இந்த ரெண்டு பேருடைய வயசும் கிட்டத்தட்ட உண்டு. அந்த ஹதீஜா ரலியல்லாஹு தஆலாவுடைய வயசும் அவட தங்கச்சி வயசும் உண்டு. ஹஜ்ரத் ஆயிஷா சொல்றா, அனுமதி கேட்டதுமே ஹதீஜாவுடைய குரல் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு ஞாபகம் வந்துட்டது. எழும்பி நின்று சொன்னாங்க, ஹதீஜாவுடைய தாத்தா வாங்கோ என்று சொல்லி ஹதீஜாவுடைய பேரை சொல்லித்தான் அந்த பொண்ணை உள்ளுக்கு கூப்பிட்டாங்க. இதுதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் தன் மனைவி மாற மதிச்ச முறை, தன் மனைவிக்கு கொடுத்த ரெஸ்பெக்ட், தன் மனைவியை மதிச்ச அந்தஸ்து தான். இது மாதிரி ஏராளம் இருக்குது. இதெல்லாம் சொல்லிக் கொண்டு போறதல்ல. மனைவியை பற்றி நல்லெண்ணம் எனக்கு வரணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், அவர்களுடைய ஒரு விஷயம் உங்களுக்கு வெறுப்பாக இருக்கும் என்றிருந்தால் அந்த பெண்கள் ஏராளமான நலவுகள் எல்லாம் வச்சிருப்பான். கெடுதியை மட்டும் பார்க்க வேணும், நலவை பாருங்க. என்னென்ன நலவு இருக்குது, என்னென்ன ஹைர் இருக்குது. அவன் கொஞ்சம் கோபம் வருகிறது, ஆனா நல்லா மாஷா அல்லாஹ் இந்த பிள்ளைகளை நல்லா பார்த்துக் கொள்றா. அவன் கொஞ்சம் என்னோட கோஷம் காட்டுறா, ஆனா இந்த பிள்ளைய ஸ்கூல் விஷயம் இருக்குது, அந்த ஸ்கூல் விஷயத்தெல்லாம் மாஷா அல்லாஹ் A to Z அவ செஞ்சு முடிக்கிறா. என்னோட கொஞ்சம் எனக்கு டைமுக்கு சாப்பாடு கிடைக்குது இல்ல, அவக்கு நல்லா குக் பண்ண தெரியாது, ஆனா அவ பார்த்தா இந்த பிள்ளையோட உடுப்பு, இந்த பிள்ளைக்கு டிசிப்ளின், இந்த பிள்ளையோட கிளீன், இந்த பிள்ளை இப்படி எல்லாம் வச்சிருக்கிறா. அன்பான சகோதரர்களே, இதைத்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீ ஒரு பெண்ணுடைய கெடுதியை மட்டும் பார்க்காதே, அந்த பெண்ணுடைய நலவை பாரு. நான் படைச்ச மனிதன்ல கெடுதி குறவு நலவு கூட. நான் படைச்ச மனிதன்ல கெடுதி குறவு நலவு கூட. நல்லவ பாருங்க. நான் சும்மா உதாரணம் கேட்கிறேன். தீனுடைய விஷயத்துக்கு வந்தா மட்டும்தான் ஒத்தண்ட குறை தென்படுறது. எதப்படும் தீன் தௌஹீத்காரனா செல்லக்குள்ளே வாயசச்சி கண் மேலுக்கு போயிச்சிடும் தௌஹீத்காரர். இவரு அவர் ஷாதிலிய தரீகா. சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் எங்க பார்க்கிறது? பள்ளி உள்ளுக்குத்தான். உமர் மௌலானா ஒரு கதை சொல்லுவாரு, இப்படி பார்க்க வேணும். நீங்க இப்படி பார்க்கிறா துனியாவிலே அப்படித்தான் பார்க்கணும். உங்களோட கடையில மேனேஜர் இருக்கிற மேனேஜர் ஒருத்தர் அக்கௌண்டன்ட் மாஷாஅல்லா வெரி இன்டெலிஜென்ட். அவருடைய தலை எப்படி வருஷம் முடிஞ்சு கணக்கு வந்து காட்டுறாரு. இன்வெஸ்ட்மெண்ட் இவளோ, ப்ராஃபிட் இவளோ, டர்ன் ஓவர் இவளோ எல்லாம் ஒரு சமரி அக்கௌண்ட் வந்து காட்டுறாரு. பஸ்ஸுக்கு பார்த்தோன்னே விளங்குது, இன்னும் 2 மில்லியனுக்கு தொப்பியை போட்டிக்காரு. யாரு? இந்த அக்கௌண்டன்ட் 2 மில்லியனுக்கு தொப்பியை போட்டிக்காரு. எவ்வளோ? 4 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட். கடைசிக்கு பார்த்தா இருக்குது மாஷாஅல்லா 30 மில்லியன் இருக்குது. ஆனா இவருக்கு தெரியும் உண்மையிலே 34 மில்லியன் இருக்கணும். இப்ப கொண்டு வச்சுக்காரு 30 மில்லியனுக்கு. இப்ப என்ன செய்ய தெரியுமா? இப்ப அது ஒரு பக்கம் வைக்கும். இந்த மொத்தர் வாரது மாஷாஅல்லா நல்ல பள்ளியோட கடையோட எந்த விதமான வீண் வேலையும் இல்ல. அவர் மாஷாஅல்லா பிசினஸ் பண்ணிக்காரு. அந்த மேனேஜர் வாராரு, நீங்க அவருக்கு போட்டது 4 மில்லியன், அவருக்கு வந்திருக்காரு 20 மில்லியன் தான் ப்ராஃபிட். எத்தனை மில்லியன்? ஒரு ஷான் களவாண்டு இல்ல. இப்ப உமர் மௌலானா கேட்டாரு, இந்த 2 மேனேஜர்மார்ல யார் உங்களுக்கு நல்ல மொழி சொல்லி? அந்த கள்ளன் நல்லமா, இந்த இவர் நல்லமா? அந்த கள்ள நிக்கிறானே 40 மில்லியன் போட்டீங்க, 4 மில்லியன் போட்டீங்க, 40 மில்லியன் 30 மில்லியன் கொண்டு வச்சுக்கிறான். ஆனா 4 மில்லியன் களவாண்டு விற்கிறான். இவன் வாராரு, 4 மில்லியன் போட்டீங்க, 20 மில்லியன் குழந்தைக்காரு, ஒரு ஷான் களவாண்டி இல்ல. இவர் களவாண்டாத மனிதர், அவர் களவாண்டிக்கிறாரு. இந்த 2 கட்டத்தில் யார பாப்பீங்க நீங்க? நீங்க பாப்பீங்க எடுக்கிறத எடுத்துக்கொண்டு போட்டும் பிரச்சனை இல்ல, எனக்கு 10 மில்லியன் நீங்க கூட வாப்பா. என்ன பாப்பீங்க? துனியாவுக்கு வந்தா இந்த 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 கண்ண பாக்குறீங்க. தீனுக்கு போனா அவன் அவர் இப்படி இவர் இப்படி. ஒரு மிம்பர் அல்ல தேவையில்ல, பள்ளி மிம்பர் லேரா. இவர் யார் தெரியுமா? அங்கீதி செல்ற ஜட்ஜ்மெண்ட். இவர் யார் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், நான் படைச்ச மனிதன்ல நலவு கூட இருக்குது, கெடுதி குறைய. எனவே நலவை மட்டும் பாரு, கெடுதியை பார்க்க போகாது.
கெடுதிக்கு நீ பொறுப்பு இல்ல, நலவுக்கு தான் நீ பொறுப்பு. இத மனைவியத்தை அப்பீல் பண்ணுங்க. ஏன் மனைவியத்தை 2, 3, 4, 5 வீக்னஸ் இருக்கணும், 95 நலவு இருக்குது. 95 நலவு. இதை பாருங்க. இது முக்கியமான சைட். இதோட இன்ஷா அல்லாஹ் இந்த மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நாங்க என்னன்றத முற்றுப்புள்ளி வச்சுக்கொண்டு அங்கலப்போம். மனைவி இப்ப எங்களுக்கு என்ன செய்யணும், அவட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அவட தன்மை எப்படி இருக்கணும். நான் இதை மிச்சம் டீப்பா பேசுறேன்டா, எனக்கு இன்னும் ஒரு 5 நாள் தேவைப்படும் இன்ஷா அல்லாஹ். அதனால எங்களுக்குரிய தலையங்கமும் அல்ல, பாயிண்ட்ஸ் மட்டும் விளைவிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த பெண்களோட ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்வு அல்லாஹ் நமக்கு நசீவாக்குவானாக. முதலாவது ஒரு பெண் செய்ய வேண்டிய விஷயம், கணவனுக்கு எப்பயுமே அந்த பெண் அழகா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஹதீஸ்ல வந்திருக்குது, நல்ல பெண்ணுக்குள்ளே முதலாவது சிஃபத் என்ன தெரியுமா? இதா நவர இலைஹா சர்ரத்ஹு. கணவன் தன்னுடைய மனைவியை பார்த்தா வேறொண்ட பார்க்க வேண்டிய அவசியம் அவருக்கு தேவைப்பட மாட்டார். எப்படி? தந்த மனைவியை பார்த்தா வேறொண்ட பார்க்க வேண்டிய அவசியம் அவருக்கு தேவைப்பட மாட்டாது. நீங்க நல்ல ஒரு பிரியாணி தின்னீங்க வாப்பா, நல்ல ஒரு பிரியாணி, இனி இல்லைன்ற பிரியாணி. இப்ப எங்கேயாலும் பேச்சொத்த பிரியாணி தின்றத பார்த்து வாயில தேவையில்லை உங்களுக்கு. ஏன் வீட்டுல சாப்பிட்டீங்க பிரியாணி? நீங்க வளமையா தின்ற பிரியாணி வீட்டுல அது எங்க? அது புகாரி ஹோட்டல்ல இருக்குது, அதுல கஜு போட்டிக்குது, அதுல கருவப்பட்டை இருக்குது. அதை பார்த்து நீங்க ருசிக்க தேவையில்லை, என் வீட்டுக்குள்ள ருசி கொண்டு இருக்குது. இதத்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன் வீட்டுக்குள் உள்ளத்தை அவக்கு சொல்லிக் கொடு. உன் அழகு என்ன கண்ணை பாதுகாக்கும், உன் அழகு என்ன பாவத்தை விட்டு பாதுகாக்கும், உன் பியூட்டி எனக்கு பேணுதல் பத்திரிக்கை கொண்டு சேர்க்கும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க நிக்காஹ் செய்யுங்க, உங்களோட கண்ணை உங்களுக்கு பாதுகாக்கணும். எப்படி பாதுகாக்கணும்? நிக்காஹ் கொண்டு. நீங்க ரோட்ல போறத பார்க்க மாட்டீங்க. ஏன் காரணம்? என் வீட்டுக்குள்ள ஒன்று இருக்குது, குயின் இருக்குது. குயின், ஒரு பியூட்டி குயின் வீட்டுக்குள்ள இருக்கிறா. எனக்கு இதை போயிட்டு ரஷ்யால பார்க்க தேவையில்லை, நான் வீட்டுக்குள்ள பார்ப்பேன். இதை கொண்டு வாங்குவா. இது என்ன? பொம்பளைய பார்த்ததே இல்லை அழகா. எப்படிமா பார்த்தோம் அழகா? பொன் பார்க்க போயிட்டு அன்னைக்கு பார்த்தது மேக்கப், அன்னைக்கு பார்த்தது மேக்கப். முடியை இப்படி சுத்தி வச்சுக்குது, கைக்கு போட வேண்டிய போட்டிக்குது, அடுத்த வீட்டுல இருந்து சாரி வாங்கி பாட்டிக்குது, அடுத்த வீட்டுல இருந்து காலுக்கு ஒரு செருப்பு வாங்கிக்குது. இதெல்லாம் 50 வருஷம் கிழமைக்கு போட்டு அழகா தனிக்க பார்ப்பாங்க. இஸ்லாம் சொல்லுது, இஸ்லாம் இதை யாரும் வேற கருத்துக்கு எடுக்க வேண்டாம். இஸ்லாம் சொல்லுது. இன்னைக்கு உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? ஆபீஸ்ல உள்ள ஏன் ஆபீஸ் மேட் வந்துட்டு நல்ல அழகா இருக்கிறா. ஏன் காரணம்? ஏன் காரணம்? எல்லாம் உடுத்துவாரா? சுப்ஹானல்லாஹ். இந்த விஷயத்தை கருத்தில் கொஞ்சம் முன்னுக்கு அல்லாஹ் ஹைராக்கட்டும். நல்ல டாபிக் போக எல்லாம் வந்திருக்கிறாங்களா? கொஞ்சம் முன்னுக்கு அல்லாஹ் ஹைராக்கட்டும். முன்னுக்கு வாங்கம்மா. சாயவானம் பள்ளி இதுல வெளிப்பண்டிக்குது. முன்னுக்கு வாங்க அல்லாஹ் ஹைராக்கட்டும். முன்னுக்கு வாங்க அல்லாஹ் ஹைராக்கட்டும். இதை யாரும் வேற கருத்திருக்க வேணாம். நான் சொல்றது தீன். டிவோர்ஸ் அவுட்டும் உங்களை நீங்க பாதுகாக்கணும்டா இதை நீங்க அமல் செய்வோம். உங்களோட கணவனுடைய கண் பாதுகாக்கப்படணும் அமல் செய்வோம். இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லுது? மனைவி அழகா இருக்கும். அல்லாஹ் குர்ஆன் இதை மிச்சம் ஆழமா பேசிக்கிறான். உன்னை கண்ணை பாதுகாக்கும். இது நோ டவுட், சந்தேகம் இல்ல, பாதுகாக்கும். எப்படி பாதுகாக்கும்? உங்களோட மனைவி அழகா இருக்கிறா. நபியினுடைய வழக்கம் என்ன தெரியுமா? வீட்டுக்குள்ள போகக்குள்ளேயே தந்த மனைவிக்கு முத்தமிடுவாங்க. வீட்டுக்குள்ள போன முதல் அமல் என்ன செய்யணும்? அமல் சொல்லுங்க பாப்போம். இது வீட்டுக்குள்ள போத்தேன்னா என்ன செய்யறது? சரி, இது வீட்டுக்குள்ள போத்தேன். இது நான் ஏடலை சொல்றேன். அவ வந்தா கதவை திறக்கிறதுக்கு இப்ப யாருக்கு சலாம் சொல்லவ? யார கிஸ் பண்ண? இது வாழ்க்கையில பிராக்டிக்கல் லைஃப். இது யாரு சிரிக்கிறதுக்கு செல்லல. நான் உண்மையை சொல்றேன். இது வீட்டுக்குள்ள போறீங்க, கதவை திறங்க, திறந்தாச்சு, வலது கால வைங்க. ஹதீஸ் பிஸ்மில்லாஹி வலஜ்னா பிஸ்மில்லாஹி ஹரஜ்னா அல்லது முந்தி சலாம் சொல்லுங்க. புள்ள ஓடி வருகுது, மனைவி ஓடி முன்னுக்கு வாரா, இப்ப துவா ஓதவான மனைவி வெல்கம் பண்ணுங்க.
இது ஷரியத். இது ஷரியத். அப்படி ஒரு வெல்கம் வீட்டுக்குள்ள கிடைச்சது. அப்பதான் ஊடு என்ன செய்யும்? சுவர்க்கமா இருக்கும். ஊடு சுவர்க்கமா இருக்கும். ஊட்ட விட்டு வெளியே வராங்க, பள்ளிக்கு வராங்க, உது செஞ்சு கொண்டு. நான் மசாலா பேசல, ஹதீஸ சொல்றேன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக மனைவிக்கு முத்தமிட்டு தான் பள்ளிக்கு வருவாங்க. ஏன் காரணம்? ஏன் காரணம்? இது என்ன கண்ணை பாதுகாக்கும். அந்த முத்தமிட்டா ரோட்ல வந்து பார்த்தாலும் எப்படியப்பா பார்க்கறது, ஒன்றுக்கு முத்தமிட்டு வந்திருக்கிறேன் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். இது உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுது, இது உங்களை பாதுகாக்கும். இது இஸ்லாம் சொல்லுது. மனைவி எப்பயும் அழகா வச்சுக்கொள்ள பாருங்க. இதுக்கு என்ன செலவு போகும்? அந்த செலவை செலவழிங்க. ஹலாஸ், அந்த செலவை செலவழிங்க. இதுக்கு நான் இதுக்கு அங்கல பேச விரும்பல, எனக்கு இன்னும் பேசுறீங்க. அழகு, மேக்கப், உடுப்பு, இப்படித்தான் நீக்கணும். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு ஆபீஸுக்கு போச்ச வெள்ளனைக்கு பார்த்தா சாவுடுத்த அந்த நைட் சூட் உடைக்கிறா. தலை கேட்க தேவையில்லையே. சுபஹ தொழுது கட்டி முகத்துல வடிஞ்ச சால் அப்படியே இருக்கும் மனுஷன். இதை பார்த்துட்டு ரோட்ல போனா ஆபீஸுக்கு போய் சென்றாவக்குள்ளே சார் குட் மார்னிங் ரெண்டு சென்னா வச்சு எப்படி இப்ப எப்படி? ஹதீஸ் என்ன சொல்லுதுண்டா, நீ ஆபீஸுக்கு போறதுக்கு ஆயத்தமாகிறது போல உங்க குடும்பமும் ஆயத்தமாகணும். அவங்க ஆபீஸுக்கு போறதுக்கு ஆயத்தமாக இல்ல, உங்களுக்கு சலாம் சொல்லி வழி அனுப்ப ஆயத்தமாகறாங்க. நீங்க முகா தொழுகிறீங்க, அவவும் முகா தொழுகிறான். நீங்க சோபியா மடிச்சு ஆபீஸுக்கு போறீங்க, அவவும் நல்ல அழகான வெரி எக்ஸ்பென்சிவ் சோபியா மடிச்சிருச்சா, அவவும் ஆயத்தமாக இருக்கிறா உங்களை வழி அனுப்புறதுக்கு. நீங்க இதை அனுபவிச்சு பாருங்க. வாழ்க்கையில் உங்களோட கண் அன்னைக்கு நாள் எங்கேயும் பார்க்காது. இன்ஷா அல்லாஹ் எங்கேயும் பார்க்காது, எங்கேயும் பார்க்காது. ஹதீஸ்ல வந்திருக்குது, நீங்க வளமையா 5 மணிக்கு வீட்டுக்கு வாரீங்க, இன்ஃபார்ம் பண்ண தேவையில்லை, உங்களோட வைஃபுக்கு தெரியும் 5 மணிக்கு வருவாரு. ஹதீஸ்ல வந்திருக்குது, நீங்க வெளியில ஒரு சஃபர் போனீங்க, நீங்க ஜெனீவாவுக்கு போயிட்டு வாரீங்க, யூஎன்னுக்கு உதாரணம் வச்சுக்கோங்களேன், எங்க போனாலும் பிரச்சனை இல்லை, யூஎன்னுக்கு போயிட்டு வாரீங்க. ஹதீஸ்ல வந்திருக்குது, ராவேல போயிட்டு கதவை நொக் நொக்குன்னு தட்டவானம், பள்ளியில போயிட்டு படுத்து எழும்பிட்டு சுபஹல் என்ன செய்யுங்க, வீட்டுக்கு ஒரு செய்தி அனுப்புங்க, ஜெனீவாவுக்கு போனவர் வந்துட்டாரு, அவர் 7 மணிக்கு வீட்டுக்கு வருவார் சொல்லி. ஏன் காரணம் சொல்லுங்க பாப்போம். ஏன் காரணம்? ஏன் காரணம்? இது ஹதீஸ், இது நபியினுடைய பிராக்டிகல் லைஃப். இது திடீரென்று வீட்டுக்கு போறல, நாங்க சொல்ற வீட்டுக்கு போல சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு. என்ன சர்ப்ரைஸ்? அந்த சர்ப்ரைஸ் தலாக்கா மாறும் மேலும். ஏன் காரணம் சொல்லு பாப்போம். நீங்க ஜெனீவாவுக்கும் நீங்க ஹாங்காங்குக்கும் நீங்க பேங்காக்குக்கும் போயிட்டு வாரீங்க, பார்க்க வேண்டிய காட்செல்லாம் கண்ணுக்கு முன்னுக்கு நீங்க பார்த்திக்க மாட்டீங்க, உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு தென்பட்டிக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு வந்து 1 மணிக்கு போயிட்டு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லாம கதவை தட்டினா யாரு? தூக்கம் 1 மணிக்கு யாரு? நான் தான். திறக்க கதவை திறந்தா இப்ப கிஸ் பண்ணிடுமா உங்களுக்கு? எப்படி இருக்கும் முகம்? இப்ப எப்படி இருக்கும்? இந்த பக்கம் நாவர எப்படி இருக்கும்? இந்த பக்கம் ஷால எப்படி இருக்கும்? வாய் நாட்டம் எப்படி இருக்கும்? தலைமுடி. இது ஹதீஸ், இது பிராக்டிகல் ஹதீஸ். எங்கட நபி கல்யாணம் முடிச்சாம இருக்கல, எங்கட நபி 11 கல்யாணம் செஞ்சு போட்டு சொன்னாங்க. இதை பிராக்டிஸ் பண்ணு சொல்லி, இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. மன கணவன் 1 மணிக்கு வருவாரு, நான் ஆயத்தமான இன்ஷா அல்லாஹ், நான் அடிக்க வேண்டிய கோபியம் அவருக்கு விருப்பமான இது உடுத்திருக்கிறேன், இது அடித்திருக்கிறேன், தலையவான் இருக்கிறேன். 1 மணிக்கு வேண்டிய கணவனை நான் வெல்கம் பண்ண ஆயத்தமாக இருக்கிறேன். அவ வெல்கம் பண்ணின அன்பான சகோதரர்களே, அந்த வெல்கம் இருக்கிற வாழ்க்கையில மறக்காத உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். இது இஸ்லாம், இது ஷரியத். இது இன்றைக்குள்ள ப்ராப்ளம், ஃபேமிலியில் உள்ள ப்ராப்ளத்துல பேசிக் ப்ராப்ளம் என்ன? கணவன் சொல்றாரு வெல்கம் பண்ண ஆள் இல்லையேங்கள சொல்லிட்டாரே பாப்பா. இதெல்லாம் பிராக்டிகல் லைஃப், இதுல யாரும் சிரிக்கிறதுக்கு இல்லை, இது உண்மை. அதனால மனைவிக்கு நீங்க அவேர்னஸ் கொடுக்கணும். அவ செய்ய வேண்டிய முதலாவது வேலை தந்த கணவனுக்கு முன்னால் எப்பயும் அழகா இருக்கும், முதல் கட்டம். 2வது ஹதீஸ் குர்ஆன் சொல்லுது, மனைவி கணவனுக்கு வழிபட வேண்டும் எல்லா விஷயத்திலையும். எப்பயும்
அவருக்கு ஹராமாக்கப்பட்ட அந்த மென்சஸுடைய காலம் இருக்குது, நோய் இருக்குது. இப்படிப்பட்ட காலம் அல்லாத காலத்தில் எந்த ஒரு விஷயத்திலையும் கணவனுடைய தேவைகளை பூர்த்தி விஷயத்தில் மனைவிக்கு பெரிய ஹக்கு இருக்கிறது. எந்த அளவுக்கு பெரிய ஹக்குண்டா, அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்ததே ஒரு பெண்ணுக்கு இருப்பது கணவன் தான், தந்தை அல்ல. பெண்ணுக்கு இருப்பது தந்தை அல்ல, கணவன். தந்தையினுடைய ஜனாதாவுக்கு போவதற்கும் கணவனுடைய அனுமதி தேவைப்படும். பாப்பா முத்தாயிட்டாரு, அடுத்த அவுட்ல அடுத்த ஷோர் பாப்போடு நான் நீக்கிறேங்க, என் வீட்டுல நீக்கிறேன். கணவன் அனுமதி எடுத்துக்கொள்ள வாப்பா விட்டு போறதுக்கு அவ சொல்றா, இந்த கணவன் அனுமதி இல்லாம இந்த ஊட்ட விட்டும் நான் வெளியே போக மாட்டேன். இந்த ஊட்ட விட்டும் அனுமதி இல்லாம நான் வெளியே போவதாக இருந்தால் என் ஜனாதா தான் போகணும் இன்ஷா அல்லாஹ். இப்படி ஒரு பெண் தன் வாப்பட ஜனாதாவுக்கு போகாம தன்னை பாதுகாத்துக் கொள்வாள் இருந்தா அந்த வாப்பக்கு சுவர்க்கம் வாஜிபாகிடும். ஏன் காரணம் சொல்லுங்க பாப்போம், ஏன் காரணம்? இதுக்கு என்ன காரணம்? அப்படி புள்ளைய வளர்த்த வாப்பா அவரு, அப்படி புள்ளைய வளர்த்த வாப்பா. அந்த வாப்பா சொல்லி கொடுத்திருக்கிறாரு, இங்க சொல்றேன், சும்மாவாலும் ஒன்னு உருக்கி பார்த்தாலும் பயப்படாதே, ஆட்டா எடுத்து வீட்டுக்கு வந்து சேரு. யார் சொல்லி கொடுக்கிறது? யார் சொல்லி கொடுக்கிற? பாப்பா. இது ஹக்க, இது சிரிக்கிற விஷயம், உண்மையான விஷயம். வாப்பா கொடுக்கிற அவையான புள்ளைக்கு பயப்படாதே, அவன் உன்ன கொஞ்சம் உருக்கி பார்த்தாலும் உனக்கு பயமா இருந்தா ஏறி வந்து உண்மை நான் பார்த்து கொள்ற மத்தவ உனக்கு ஒன்றில்லட்டு பத்திக்குது. யார் சொல்றது? தலை இல்லாத வாப்பா. சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு போறாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் போல ஒரு வாப்பவாக என்னை மகளை அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. வீட்டுக்கு போறாங்க. பேசிக்கிற எங்கோட மறுபோட மாப்பிள்ள எங்க வாப்பா அம்மா? அவ சொன்னா, என்ன சொன்னா, என்னுடைய கொஞ்சம் மனக்கசப்பாவை கொண்டு பேத்திக்கிற. எங்க பேத்திக்காரு? பெய்த்தாரு. இன்னைக்கு எங்கட மாமாட்ட எங்க சொன்னா யோசிப்பாரு, எங்க பேத்திப்பாரு, எந்த கிளப் லீப்பாரோ தெரியா. டென்ஷனா போற கிளப் தானே போறது. சிலாக்கள் டென்ஷனா சிகரெட் குடிக்கிறதுல டென்ஷனா குடிக்கிறது. சில குடிக்கிறதே இல்லைன்னா டென்ஷனா மட்டும் 2 சொத்து எனக்கு, அப்பதான் அது குறையும். சுவா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்ன கோச்சு கொண்டு போனாங்க. எங்க பேத்தி பாருங்க மருமகன், அவர் பள்ளியில தானே இருப்பார், அவருக்கு வேற போறதுக்கு இடம் இல்ல. நேரே போனாங்க. பள்ளிக்கு போய் பார்த்தா தூங்குறார். ஒரு பாய் பாயில ஈச்சப்பழத்துடைய பாயில ஈச்சப்பழ மரத்துடைய பாயில தூக்கி கொண்டிருக்கிறாரு. தூங்கின மனிதன் அப்படியே தூக்கத்துல கொஞ்சம் உருண்டு மண்ணுக்கு போயிட்டாரு. மேலெல்லாம் மண் பட்டிக்குது. ஒரு மாமா பேய்த்து மருமகன் எழுப்பாட்டுறாரு. கும் யா அபத்துராம், ஏ மண்ணுடைய வாப்பா எலும்பும் கொன்றாரு. யாருக்கு? மருமகனை பார்த்து யார் கூப்பிடுறது? மாமா. கும் யா அபத்துராம், எலும்புங்கோ. சுப்ஹானல்லாஹ். சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் வந்திருக்காங்க, எழுப்பாட்டுறாங்க. எழுப்பி பார்த்தா மாமா 2 பேரும் சேர்ந்து போறாங்க. வீட்டுக்கு பேத்து மருமகனை வச்சு கொண்டு மகளை பார்த்து சொன்னாங்க, மகால் நீ என்ற மகளாக இருக்கேலும், நீ என்ற ஒரு ஈரக்கொலையாக இருக்கேலும் பிரச்சனை இல்ல, ஆனா ஓண்ட சுவர்க்கம் இருக்குது ஓண்ட கணவன் காலை கீழே தான். இதுதான் அட்வைஸ், இதுதான் அட்வைஸ். அந்த வாப்பக்கு சுவர்க்கம் வாஜிப். ஏன்? கணவன் அனுமதி இல்லாம நான் எங்க இன்னைக்கு தெரிந்தானே வாப்பா, ஒரு புள்ள தவறு செய்யக்குள்ள, ஒரு புள்ள தவறு செய்து 18 வருஷம் ஆகி 19 வருஷம் தவறு செஞ்சுட்டு இந்த புள்ளைக்கு என்ன சொல்ற வாப்பம்மா திரும்பவும் உனக்கு வாரவன் நீக்கிறானே அவன் நாசமாகிட்டான். யாருக்கு சொல்றது? பிறந்த பெத்த புள்ளைக்கு வாப்ப செல்ற வார்த்தை இது. அவன் என்ன சரி கெட்டவே செஞ்சிட்டால், என்ன சரி மாட்டிக்கொண்டா, உனக்கு வாரவன் நீக்கிறானே அவன் நாசமாகிட்டான். எப்ப சொல்றது? கல்யாணம் முடிச்சு கொடுக்க முந்தையே சொல்றாரு வாப்பா. அவருக்கு தெரியாது நான் வளர்த்த புள்ளேன்னு அவருக்கு தெரியும், வளர்க்கலையே. அதனால இதுதான் ஒரு பெண்ணுக்குரிய கடமை. கணவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது, அது எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் கணவனுடைய தேவையை பூர்த்தி செய்வதில் பெண்கள் முக்கியத்துவம் காட்ட வேண்டும். எனக்கு அல்லாஹ் ரசூலுக்கு பிறகு என்ன யாரு? என்ற கணவன் தான். மூணாவது ஒரு பெண்ணுக்குரிய மூணாவது கடமை நான் பாயிண்டா சொல்றேன். கணவனுடைய அனுமதி இல்லாம சுன்னத்தான நோன்பு இல்ல,
கணவனுடைய அனுமதி இல்லாம சுன்னத்தான தொழுகை இல்ல. லுஹாவுடைய தொழுகை, வித்ருடைய தொழுகை, முந்தின பிந்தின சுன்னத்து கணவனுக்கு முன்னால இல்ல. தொழுவதாக இருந்தால் கணவனுடைய அனுமதி வேணும். அனுமதி கேட்கிறேன்டா நான் தொழுவாண்டி கேட்க தேவையில்ல. அவர் வாரம் என்று சொன்னால் அதை நிறுத்திக்கோங்க. இல்ல நீ தொழுவதினால, நீ நோம்பு பிடிப்பதின் காரணமாக எனக்கு கஷ்டமாக இருக்குது, இல்ல நோம்பு இல்ல, நீ தொழுது கொண்டே இருக்கிறாய் அதனால எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஃபர்ல முடிச்சுக்கோ, சுன்னத்தை தொழுதுக்கோ, மாஷா அல்லாஹ், இது கண்களை புகையிடாது. சுன்னத்தான தொழுகையை தொழுவதற்கும் ஒரு கணவனுக்கு, ஒரு மனைவிக்கு கணவனுடைய அனுமதி வேணும். இதையும் சொல்லிக்கிறார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாலாவது, கணவனுடைய அனுமதி இல்லாம எந்த ஒரு காரணம் கொண்டும் ஊட்ட விட்டு வெளியே போகவும் மாட்டாள், அந்த வீட்டுக்குள்ள யாரையும் எடுக்கவும் மாட்டாள். நபியினுடைய மனைவிமார் எப்படி இருந்தாங்க? சில பெண்கள் இருந்தாங்க, நபியினுடைய வஃபாத்துக்கு பிறகு, குறிப்பாக ஹஜ்ரத் சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, எப்படிப்பட்ட ஒரு உறவு, கணவன் எப்படி மதிச்சிருப்பாங்க, கணவன் எப்படி கண்ணியப்படுத்திருப்பாங்க. அவ இருக்கிற அவுட்டுள்ளுக்கு சில பெண்கள் பற்றி கேட்கிறாங்க, அவங்கள பார்த்து, என்ன நீங்க ஹஜ்ஜிக்கு போகலையா, என்ன நீங்க உம்ராவுக்கு போகலையா, எல்லாரும் போறாங்களே, உங்களுக்கு தானே ஃப்ரீ பேக்கேஜ். எந்த பேக்கேஜ்? பைத்துல் மால்ல வசதி இருக்குது, பைத்துல் மால்ல பெண்களை கூட்டிக் கொண்டு போறாங்க, உங்களுக்கு பெரிய ஏற்பாடுகள் இருக்குது, எல்லா பெண்களும் போறாங்க, நீங்க போகலையா என்று கேட்ட நேரத்துல அந்த சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்டவரை பார்த்து சொல்றாரு, லிமலா தஹஜ்ஜீன வலா தஅமிரீன, ஏனுமா நீ தவாஃப் செய்யல, ஏன் ஹஜ் செய்யல என்று கேட்ட நேரத்தில் அவர் சொன்னால், கத் ஹஜ்ஜது வஅதமர்து மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வோட ஹஜ்ஜும் செஞ்சிட்டேன், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வோட உம்ராவும் செஞ்சிட்டேன், என்ற கணவனுக்கோட சேர்ந்து ரெண்டையும் செஞ்சு முடிச்சிட்டேன். எனக்கு அல்லாஹ் இப்ப சொல்லி இருக்கிறான், வீட்டுக்குள்ள இருக்கும்படியாக என்ற ஜனாசாவை தவிர இந்த வீட்டை விட்டு எதுக்குமே வெளியே போக மாட்டார் இன்ஷா அல்லாஹ். அந்த ராவி இந்த ஹதீஸை ரிவாயத் செய்யக்கூடிய சஹாபி சொல்றாரு, நான் நிச்சயமாக கண்டேன், அந்த பெண் அந்த ஊட்ட விட்டும் வெளியாகல, அந்த பெண்ணுடைய ஜனாசா தான் அந்த ஊட்ட விட்டும் வெளியாக்கப்பட்டுச்சு. கணவனுடைய அனுமதி எனக்கு வேணும், வெளியே போக மாட்டேன், உம்ராவும் இல்ல ஹஜ்ஜும் இல்ல, ஹலாஸ் உள்ளுக்கு இருக்கிறேன். எனக்கு ஆர்டர், என் கணவன் இல்லாம எனக்கு என்ன சந்தோஷம், என் கணவன் இல்லாத வாழ்க்கை எனக்கு என்ன வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை பெண்களுக்கு மத்தியில் வரணும். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மிகப்பெரிய மனிதர், அவருடைய மனைவிய பேர் ஃபாத்திமா. அந்த பெண்ணை போல ஒரு பெண் உலகத்தில் பிறக்கிறது கஷ்டம். ஏன்னு சொன்னா, உமையாக்களுடைய காலத்தில் இருந்த ஒரு பெண், அந்த பெண்ணை பத்தி வந்திருக்கிறது. அந்த பெண்ணுடைய அப்பா அப்துல் மலிக் ஒரு ஹலீஃபா, அவருடைய வாப்பா மருவான், அவருடைய அப்பா மருவான் அப்பா ஹலீஃபா, அப்துல் மலிக் வாப்பா ஹலீஃபா. 4 சகோதரர்கள் ஹலீஃபாக்களாக இருந்தாங்க. அவருடைய மாப்பிள்ளை உமர் இப்னு அப்துல் அசீஸ், அவரும் ஹலீஃபா. வாப்பா ஹலீஃபா, அப்பா ஹலீஃபா, 4 சகோதரர் ஹலீஃபா, கணவன் ஹலீஃபா. அப்படிப்பட்ட ஒரு பெண் தான் ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய மனைவி. இந்த பொம்புல ஒரு சாலிஹான பொம்புல. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆட்சிக்கு வாராங்க, நொமினேஷன் கட்டிட்டு வராங்க. நொமினேஷன் கட்ட போகல, நொமினேஷன் ரெஜிஸ்டர் ஆகுது. சுப்ஹானல்லாஹ், எனக்கு பேசி அந்த சம்பவத்தை எடுத்தா இப்ப நேரம் இல்லா பேசிடும். அன்பான சகோதரர்களே, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிக்கப்படுறாங்க. பைஅத் செய்யப்பட்ட அந்த பொட்டியை திறந்தா ஹலீஃபாவுடைய பேர் இருக்குது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் தான் ஆட்சிக்கு பொறுப்புன்ற அந்த சட்டம் வாசிக்கப்படுகிறது. சுபஹுடைய தொழுகைக்கு பிறகு இந்த சட்டத்தை கேட்டதுமே மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. அப்படியே எலெக்ஷன்ல வெற்றிட்டாரு, நீங்க தான் அடுத்த ஹலீஃபா, நீங்க தான் அடுத்த பிரசிடன்ட், நீங்க தான் அடுத்த முஸ்லீம் சாம்ராஜ்யத்தினுடைய தலைவர் என்ற செய்தி மஸ்ஜிதுல் ஜாமியா உமவியில டமஸ்கஸ்ல வச்சு வாசிக்கப்படுகிறது. அந்த ஹதீஸ் அந்த சம்பவத்தை சொல்லக்கூடிய சொல்றாரு, என்ற கண்ணால கண்டேன், இது வாசிக்கப்பட்டதுதான் தாமதம். உமர் இப்னு அப்துல் அசீஸ் மயங்கி கீழே விழுந்து தரப்படுகிற பொறுப்பு வானவைகளுக்கு நாங்க பொறுப்பு இருக்க மாட்டோம். கீழே விழுந்துட்டாங்க, கண் விழிச்சாங்க. எத்தனையோ நேரத்துக்கு பிறகு அல்லாஹ்வை புகழ்ந்தாங்க, அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டாங்க. எல்லாம் கேட்டு நேரே போனாங்க தந்த மனைவிட்ட. அவங்க விளங்கினாங்க மனைவியினுடைய பொறுப்பு என்ன, நான் மனைவிக்கு என்ன செய்யணும். பொம்பளை போய் சொன்னாங்க, இங்க வாம்மா, நீ யாரு தெரியுமா, நீ ஒரு நாட்டை ஆண்ட அரசனுடைய மகள்,
ஓண்ட நாணமாரெல்லாம் ராஜாக்கள், ஹலீஃபாக்கள், உண்ட அப்பா ஒரு ஹலீஃபா, நீ ஒரு செல்வத்தில் வாழ்ந்த ஒரு பொம்புல, நீ பெண்ணோடு இருக்கிறாய், எனக்கு இந்த உம்மத்துடைய பொறுப்பு தரப்பட்டிருக்குது, இதுக்கு பிறகு பர்சனலாக எனக்கு உனக்கு டைம் தரது கஷ்டமாக இருக்கும், எனவே நான் ஒரு வேலை செய்றேன், உனக்கு சந்தோஷமாக நான் தலாக்கு தரப்போறேன், நீ என்ன விட்டும் பிரிஞ்சு பேய்த்துடு, ஏண்டா நாளைக்கு நான் உம்மத்துடைய பொறுப்பை செய்ய பேய்த்து உண்ட பொறுப்பை எப்படி செய்வேன், இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேலன்ஸ் பண்ணது போல என்னால பேலன்ஸ் பண்ண இயலா போகும், உனக்கு ஒரு தலாக்கு தரப்போறேன் என்று சொன்ன நேரத்தில் அந்த பெண் அழுது கொண்டு சொன்னால், என்னுடைய கணவரே, நான் எந்த குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்க எதை சமாளிக்க போறீங்களோ அதுக்கு நான் துணையாக இருக்க போறேன் என்று சொல்லி அந்த பெண் துணையாக நின்றால், கடைசியாக உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் சொன்னாங்க, நீ அப்படி என்னோடு இருப்பதாக இருந்தால் உண்ட வாப்பா, உண்ட நானமாறு, உண்ட அப்பா, உண்ட நிக்காஹுடைய நேரத்திலிருந்து இன்று வரைக்கும் உனக்கு என்னென்ன ஹதியாக்கள் சந்தோஷமாக தந்தாங்களோ அத்தனை பொருளையும் கொண்டு போய் பைத்துல் மால்ல சேர்த்துடுமாண்டாங்க. கொண்டே அந்த பெண் அத்தனையும் சுருட்டி எடுத்து கொடுத்தால், உங்களோட விருப்பம், நீங்க இதை கொண்டு போய் சேர்த்துருக்கோம். கொண்டு போய் சேர்த்தாச்சு. 2 வருஷம் 5 மாசம் ஆட்சி செஞ்சாங்க. சரித்திரம் எழுதப்பட்டது. அந்த முழு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திலையும் ஜகாத்து வாங்க தகுதியானவங்க யாருமே இருக்கல. கிதாபுல வந்திருக்குது, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ஆட்சி காலத்துல கத்தார் என்று சொல்லக்கூடியது ஒரு கிராமம் என்று கிராமம். கத்தார் ஒரு கிராமம், இன்றைக்கு ஒரு நாடாக இருக்குது. உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய சாம்ராஜ்யத்துக்கு கீழே சுமார் கிட்டத்தட்ட இன்றைக்கு இருக்கக்கூடிய 14 நாடு இருந்துச்சு. 14 நாடு. 14 நாட்டினுடைய ஜனாதிபதியாகத்தான் யார் இருக்கிறாங்க? ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்கிறாங்க. இது 14 கிட்டத்தட்ட. அன்பான சகோதரர்களை பெரியார்களே, அப்படிப்பட்ட ஹலீஃபாவுடைய மனைவி என்ன செய்யறா? தந்த பொருள் எல்லாம் தூக்கி கொடுக்கிறா பைத்துல் மால். சரி, கணவன் மௌத்தாகிட்டார். 2 வருஷம் 5 மாசம் ஆட்சிக்கு பிறகு கணவன் மௌத்தாகிட்டார். கணவனுடைய வஃபாத்துக்கு பிறகு அடுத்த ஹலீஃபா வாரார். யாரு தெரியுமா? அந்த பெண்ணுடைய சொந்த சகோதரன் யசீத் என்று சொல்லக்கூடியவர். சொந்த சகோதரர் யசீத் ஆட்சிக்கு வாராரு. அவர் பைத்துல் மாலுடைய சேஃபை திறந்து பார்த்தா, அந்த சேஃப்ல அந்த கட்டி கொடுத்த பொட்டணி அப்படியே இருக்குது. தங்கம், ஜுவல்லரிஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. தாத்தாவை கூப்பிட்டு சொன்னான், தம்பி தாத்தா, உங்களோட சொத்து அப்படியே இருக்குது, நான் தேவண்டா திருப்பி தந்துடுறேன், இதை நீங்க எடுத்துக்கோங்க என்று சொன்ன நேரத்தில் அந்த பெண் அழுதழுது சொன்னால், லா இல்ல வல்லாஹி லா அதீபு பிஹி நஃப்ஸன் ஃபீ ஹயாத்திஹி வ அர்ஜு ஃபீஹி பஅத மௌத்திஹி. எந்த ஆபரணத்தையும் எந்த நகைகளையும் அவருடைய ஜீவிய காலத்தில் அணிந்து அழகு பார்ப்பதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கலையோ, அது அவருடைய மௌத்துக்கு பிறகு நான் அணிந்து அழகு பார்த்து என்னதான் எனக்கு பிரயோஜனம் கிடைக்க போகுது. இதுக்கு பேர் லவ், இதுக்கு பேர் அன்பு, இதுக்கு பேர் பாசம், இதுக்கு பேர் காதல். என்ன சொன்னா? வல்லாஹி லா இல்ல, அல்லாஹ் மீதானியாக இல்ல, லா அஸீபு பிஹி நஃப்ஸன் ஃபீ ஹயாத்திஹி வ அர்ஜு ஃபீஹி பஅத மௌத்திஹி. எந்த ஆபரணத்தை என்ற கணவனுடைய ஜீவிய காலத்தில் எனக்கு அணிந்து அனுபவித்து அவருக்கு முன்னால என் அழகை காட்டுவதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையோ, அப்படிப்பட்ட நகையையும் அப்படிப்பட்ட ஜுவல்லரி எடுத்து இப்ப அனுபவித்து அணிந்து பிறருக்கு முன்னால் அழகை காட்டி எனக்கு என்ன லாபம் இருக்கிறது? எனக்கு இது வானம், அவங்க இருக்கட்டும் சொன்னாங்க. இதுதான் கணவன் மனைவிக்குள்ள உறவு. சரி, அது கங்கல. 5வது பாயிண்ட், சுப்ஹானல்லாஹ், எங்கட பெண்களுக்கு அல்லாஹ் இதுக்கு நசீபாக்குவானா. இந்த விஷயத்தில் பெண்களுடைய உதவி இல்லாவிட்டால் ஆண்கள், குழந்தைகள், குடும்பம் அத்தனை பேரும் நரகத்துக்கு போக வேண்டிய கட்டம் நிச்சயமாக உருவாகும். வாலிபர்களே, உங்களுடைய மனைவிமார்கள் இப்படிப்பட்ட பெண்களாக ஆக்கிக்கோங்க. இதற்கு வாழ்க்கையில கையை கடிப்பீங்க. ஒரு கையல்ல 10 கை இருந்தா 10 கடிப்பீங்க. எத்தனையோ பேர் கடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. மிக முக்கியமான தலையங்கம் தான் ஹலால் தேடோணம் என்ற உணர்வு உங்களுக்கு எப்படி எத்தனை வீதம் இருக்கிறதோ அதை விடவும் 100 வீதம் அவங்களுக்கு கூட இருக்கணும். யாருக்கு? யாருக்கு? பெண்களுக்கு.
நீங்க ஹலால் ஹலால் என்றீங்க, அவங்க சொல்லுவாங்க பணம் பணம் என்றுவாங்க. அவங்க சொல்லுவாங்க அவங்க வீடு கட்டிட்டாங்க எங்களுக்கு வீடு இல்லையா, அவங்க வாகனம் வாங்கிட்டாங்க எங்களுக்கு வாகனம் இல்லையா, அவங்களோட கல்யாணம் இப்படி உங்களுக்கு கல்யாணம் இல்லையா. அவங்க தருவாங்க பிரஷர் இன்ஜெக்ஷன் அடிப்பாங்க. எப்படிப்பட்ட நிலைமையை தெரியுமா உருவாக்கும்? நாய் வித்த பணம் குறைக்காது, வேப்பண்ண வித்த பணம் கசக்காது என்று சொல்லி பணம் சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க. அதனால பெண்களுக்கு பெரிய ஒரு பங்கு இருக்குது. கணவன் என்ன செய்யறாரு, இவருடைய தொழில் ஹலாலா ஹராமா என்று சொல்லி பார்க்கிற பொறுப்பு பெண்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்கிறது. பெண்களுடைய பெரிய பொறுப்பு. இந்த கெசட் ஒவ்வொரு வீட்டிலும் போகணும். இது ஒவ்வொரு வீட்டுள்ள பெண்ணும் கேட்கணும். இது பெண்களுடைய பெரிய பொறுப்பு. சுப்ஹானல்லாஹ். நான் இந்த நாட்டில் நடந்த சில சம்பவங்களை சொல்லுவேன். நீங்க யார் என்று கேட்க அன்பான சகோதரர்களே, ஒரு பெண் இந்த வாப்பாட வைத்து சொன்னா, என்ன கணவனுடைய தொழில் என்ன தெரியுமா, அவர் தேயிலை வியாபாரம் செய்யறாரு, அவர் தேயில கலப்படம் செய்யறாரு, தேயில கலப்படம் செய்யறாரு. இந்த வாப்ப சொன்னா மகளை பார்த்து, அவர் செய்த தொழில் ஹராமான தொழில், நிச்சயம் நீ என்ன செய்ய தெரியுமா, உனக்கு விருப்பமான முடிவெடுக்கலும், ஆனா நீ அவரை இதுக்காக வேண்டி மட்டும் வெளியிட்டு வந்தா அல்லாஹ் போன்ற கற்புல பெரும்பெரும் உலமாக்கள் அல்லாஹ் உருவாக்குவான் என்று சொல்லி ஒரு வாப்பா புத்தி சொல்றாரு மகளை பார்த்து. இந்த வாப்போட பேச்சை கேட்டு அந்த கலப்படம் செய்யக்கூடிய மாப்பிளைக்கு புத்தி சொல்லி பார்த்தாரு, பணிவிட சொல்லி பார்த்தாரு, கேட்கல. கடைசியாக சொன்ன, எனக்கு நீங்க வானம். எதுக்கு வானம் என்றா, உங்களோட ஹராமான தொழிலுக்காக எனக்கு வானம் என்று வெளியே வந்தா. அன்பான சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ் இறக்க முடியவன். நீங்க ஒன்றை கொடுப்பீங்க இருந்தா அதை விட நல்லது அல்லாஹ் தாரது அல்லாஹுடைய பழக்கம், அல்லாஹுடைய சுன்னத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெண்ணுடைய கருவுல இன்றைக்கு உருவான சுமார் 3 ஆண் குழந்தைகள் இந்த நாட்டினுடைய தலை சிறந்த உலமாக்களாக இருக்கிறாங்க. அந்த குழந்தையினுடைய அந்த பெண்ணுடைய கருவில் உருவான 4 பெண் குழந்தைகள் இன்றைக்கு தீனுடைய தாவத்திலே வேலை செய்யக்கூடிய பெரிய தாயாக்களாக இருக்கிறாங்க. இதை நல்லா ஞாபகம் கொள்ளுவோம். ஒன்றை கொடுத்தாத்தால் உண்டு கிடைக்கும், ஒன்றை இழந்தா உண்டு கிடைக்கும். இது சும்மா கிடைக்காது. பெண்கள் இதை ஞாபகம் வைக்கணும். பணம் பணம் அல்ல, அது பணம் பணம். அது இன்றைக்கு இருக்கு, நாளைக்கு இல்ல. ஹதீஸ்ல ஷேக் பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷேக் பின் பாஸ் சவுதியினுடைய பெரிய ஒரு முஃப்தி, 2 கண்ணும் இல்ல. தண்ட 18 வருஷத்துல கண் இழந்துட்டாங்க. 18 வருஷத்துல 2 கண்ணும் போயிட்டு ஹலாஸ். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்ளத்துடைய வெளிச்சத்தை கொடுத்திருந்தான். நான் அவரை கண்ணால பார்த்திருக்கிறேன், கண்ணால பார்த்திருக்கிறேன். 2 கண்ணும் இல்ல. சவுதியினுடைய கிராண்ட் முஃப்தி, அவருடைய பத்துவா தான் சுப்ரீம் கோர்ட்லையும் செல்லுபடியாகும். கழுத்து வெற்றிடத்துக்கும் அவருடைய பத்துவா வேணும். அப்படிப்பட்ட முஃப்தி, 2 கண்ணும் இல்ல. ஒரு பெண் வாரா, ஒரு சகோதரி வாரா, ஒரு தாய் வாரா, அந்த முஃப்தியை பார்க்கறதுக்கு பத்துவா கேட்டு, பெண்கள் அனுப்புங்க பத்துவா கேட்டு, பெண்கள் வரணும் முறையாக பத்துவா கேட்டு, முறையா வரணும் முறையா. மாப்பிள்ளைய பத்தி கேட்கறதுக்கு தந்த புள்ளைய கூட்டிக் கொண்டு, கணவன் அனுமதி எடுத்துக்கொண்டு புள்ளைய கூட்டிக் கொண்டு, அல்லது ஏதோ தந்த சகோதரரை கூட்டிக் கொண்டு ஒரு ஆழ்த்த பற்றி பத்துவா கேட்கிறது பெண்களுக்கு இபாதத், பெண்களுக்கு இபாதத். ஒரு பெண் வாரா, சுப்ஹானல்லாஹ். எனக்கு ஞாபகம் வரக்கூடிய இல்லத்தை கக்க போனா சுபஹ வரைக்கும் பேசிக்கும். அன்பான சகோதரர்களே, ஒரு பெண் வாரா ஷேக் முஃப்தி பின் பாஸ்ரத்துல. இப்ப நீங்க கேட்கணும், உலமாக்கள் பெண்களோடு எப்படி பேசணும். ஒன்று சொல்றேன், பெண்கள் ஃபத்வா கேட்பதாக இருந்தாலும், அவங்களுக்கு சொந்தமான தேவையான ஒரு விஷயத்தை கேட்பதாக இருந்தாலும், டெலிபோன் அலௌட் இல்ல, டெலிபோன் அலௌட் இல்ல. இது எந்த பக்கம் கொண்டு போய் சேர்க்கும் என்றதே யாருக்கும் தெரியாது. இந்த கத்து அப்படிப்பட்ட ஏராளமான சம்பவம் இருக்குது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருத்தர் ஜிஹாதுக்கு போய்த்திருக்கிறாரு. சுன்னா நபியினுடைய சுன்னத்து தெரியுமா? ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதுக்கு போனா அவருடைய குடும்பத்துக்கு விசிட் பண்ண போறது, அவருடைய குடும்பத்துக்கு உதவி செய்ய போறது, இது ஒரு சுன்னத். இது எங்களுடைய நடைமுறையில் இருக்குது. ஆனா எங்களுடைய தீனுடைய வேலை செய்யக்கூடிய எங்களுடைய பொறுப்புதாரிகள் சொல்லிருக்கிறாங்க சொன்னா,
எங்களுக்கு ஒரு முறையா சொல்லிருக்கிறாங்க, தனிய போக வேண்டாம், உங்களோட மனைவியை கூட்டி கொண்டு போங்க. அப்படி பேய்த்துமே எத்தனையோ தவறுகள் நடந்திருக்கு. அப்படி பேய்த்தும் மனைவியை கூட்டி கொண்டு பேய்த்தும் ஒரு இடத்துல போனா மனைவிக்கு விஷயம் தெரியா, அவ சொல்லிக்கிறா, கணவன் சொல்லிக்கிறா, மனைவிட்ட போய்த்து வீட்டுல சொல்லுங்க தேவைண்டா 5 நம்பருக்கு பேச சொல்லி. என்ன தேவைண்டா அது விலங்கல நோனக்கு நோன நம்பரை கொடுத்துட்டு வந்துட்டா. சுப்ஹானல்லாஹ். இது யாராவது இருக்கேனும் பிரச்சனை இல்ல. பெண்களுடைய விஷயத்தில் யாருக்கும் யாருக்கும் யாரையும் நம்ப முடியாது, யாரையும் நம்பலாது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, பக்கத்துட்டுக்காரன் அல்லாஹ்வுடைய பாதையில பேசிருக்கிறாரே, உன்னை நம்பிட்டு பேசிருக்கிறாரே, நீ அந்த பெண்ணுக்கு துரோகம் செய்வாய் என்றிருந்தா 3 பாவம் செய்கிறாய். நீ 3 பாவம். ஒன்று விபச்சாரம் செய்கிறாய், நம்பிக்கை துரோகம் செய்கிறாய், பக்கத்துட்டுக்காரன் ஹக்க நாசமாக்கி விட்டாய். சுப்ஹானல்லாஹ். பெண்கள் ஃபத்வா கேட்பதாக இருந்தாலும் கணவனை கூட்டிக் கொண்டு போய், கணவனை பத்தி கேட்கணும் என்றிருந்தா முறையாக மஹரம் உள்ள யார் சிலத்துல கூட்டிக் கொண்டு போய், தந்த வாப்பா, தந்த சகோதரன், தந்த குழந்தைகள் யாரையும் கூட்டிக் கொண்டு போய் வீட்டுல திரைக்கு பின்னால இருந்து கணவன் அந்த முஃப்தியுடைய அந்த ஆலிமுடைய குடும்பம் அந்த வீட்டில் இருக்கக்குள்ள இந்த பெண்ணுக்கு ஏதும் தேவை என்றிருந்தால் அவாக கேட்கிறது ஒரு முறையாக இருக்கும். இதொரு முறையாக்கிக்கோங்க. இதைத்தான் குர்ஆனும் சொல்லுகிறது, ஃபைதா ஸஅல்துமூஹுன்ன மதாஅன் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇ ஹிஜாப். திரைக்கு பின்னால் இருந்து கேளுங்க, திரைக்கு பின்னால் இருந்து. خلاص. இதுக்கு மேல எனக்கு சொல்றதுக்கு ஒன்றுமே இல்ல. பெண்களுக்கு மட்டும் ஃபத்வா கேட்கணும் என்று திறந்துட்டா எப்படிக்கும் எப்படிக்கும். அதனால தயவு செஞ்சு சொல்றேன், இத பெண்களுக்கு இந்த மெசேஜ் எத்தி வைக்கும். அப்ப முஃப்தி பின் பாஜத்தில் ஒரு பொம்பளை வாரா, அந்த சொல்றா, ஷேக் எனக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? கண் தெரியாது. அந்த பெண் சொல்றா, முஃப்தியை பார்த்து, ஷேக பார்த்து, என் கணவனுடைய தொழில் ஹராமான தொழில். நான் கல்யாணம் முடிச்ச காலத்திலிருந்து பல முறையில பல விதத்தில் அப்ரோச் பண்ணி 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 சொல்லி சொல்லி வந்து எனக்கு அவர் கேட்கிறாப்படி இல்ல. நான் சண்டை பிடித்திருக்கிறேன், நான் பாய்காட் பண்ணிருக்கிறேன், நான் தாழ்மையாக சொல்லிருக்கிறேன், நான் பணிவாக சொல்லிருக்கிறேன், எப்படி எல்லாம் சொல்லணும் அப்படி எல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். இவர் கடைசியாக எனக்கு சொல்லி இருக்கிறாரு, இதுக்கு பிறகு என் தொழிலை பத்தி நீ பேசினா உனக்கு டிவோர்ஸ். தொழிலை பத்தி எடுத்தா டிவோர்ஸ். அதுல நீ என்ன இன்டர்வியூ பண்ணாதே, அதுல இன்வால்வ் ஆகாதே. சொல்றாரு, அந்த பெண் எனக்கு 4 புள்ளை நீக்குது, 3 அல்லது 4 புள்ளைக்குது. பெண் சொன்ன ரிவாயத்துல புள்ளைக்குது. இப்ப நான் இந்த ஹராத்தை தின்று கொண்ட அப்படி இருக்கிறதா, அல்லது நான் டிவோர்ஸ் எடுத்துக்கொண்டு போனா என் வாப்பா ஒரு ஏழை, எனக்கு ஊடும் இல்ல, எனக்கு 4 புள்ளை இருக்குது, நாங்க ரோட்டுக்காகிடுவோம், எனக்கு என்ன ஃபத்வா, நான் எப்படி நடந்து கொள்ள என்று கேட்ட நேரத்தில் அந்த முஃப்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ் அந்த மனிதனுடைய கபர் பிரகாசமாக்கி வைப்பானாக, அவர் சொல்றாரு அந்த பெண்ணை பார்த்து, யா உக்தி ஊசிகி வ அன்சுஹிகி, என்னுடைய அன்பு சகோதரியே, உனக்கு நசீஹத் செய்கிறேன், உனக்கு வசியத் செய்கிறேன், உன் கணவன் தலாக்கு தரும் வரைக்கும் நீ காத்திருக்காதே, நீ போய் தலாக்கு வாங்கிக் கொண்டு வா, நீ போய் தலாக்கு வாங்கிக் கொண்டு வா. ஏன் தெரியுமா சொன்னார்? அப்படி சொல்லி போட்டு சொன்னாரு, குர்ஆன்ல அல்லாஹ் சூரத்து நிகாஹ் என்ற ஒரு சூறாவை கொண்டு வரல, சூரத்து தலாக் என்ற ஒரு சூறாவைத்தான் குர்ஆன்ல அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான். அந்த சூரத்து தலாக்ல தான் 4 இடத்தில் அல்லாஹ் திருப்பி திருப்பி சொல்றான், ஒரு பெண்ணுக்கு தலாக்கு சொல்லப்பட்டு விட்டால் என்ன நடக்கும் என்ற விஷயத்தை சொல்லும் பொழுது 4 இடத்துல 4 விதமாக அல்லாஹ் ரிப்பீட் பண்றான். வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா, யார் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வழியை திறந்து கொடுப்பான். வமன் யதவக்கல் அலல்லாஹி வஹுவ ஹஸ்புஹு, யார் அல்லாஹ்வின் மீது ட்ரஸ்ட் வைக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு போதுமானவன். வமன் யத்தகில்லாஹ யுஅஸிம் லஹு அஜ்ரா, யார் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வார்களோ அவர்களுடைய நன்மைகளை அல்லாஹ் அவர்களுக்கு கூட்டி கொடுப்பான். வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா, யார் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வார்களோ அவருடைய கஷ்டங்களை அல்லாஹ் லேசாக்கி விடுவான். இந்த பெண்ணுக்கு கொடுத்த ஃபத்வா என்ன? இந்த 4 ஆயத்தும் உனக்கு சொல்லப்பட்ட ஆயத்தே. ஹராத்தை தின்று கணவனுக்கு மனைவியாக இருப்பதை விடவும் நீ ஹராத்தை தின்னாமல் ஒரு ஹலாலை தின்று கொண்டு ரோட்ல வாழே, உன் வாழ்க்கையில் நிம்மதி உனக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அன்பு சகோதரிகளுக்கும் அன்பு தாய்மாருக்கும் இதைத்தான் சொல்றேன். கணவன் என்ன சம்பாதிக்கிறாரே, பேங்க்ல வட்டி இருக்குதா
இந்த கணவன் எனக்கு தேவையில்லை, இந்த கணவனுடைய வாழ்வையை நான் முடிச்சுக் கொள்கிறேன், நீங்க வட்டிக்கு தௌபா செஞ்சுட்டு வாங்கோ, அது வரைக்கும் ஏண்ட வீட்டுக்கு நீங்க வரவான. என்ன இது, என்ன மார்க்கம்? கணவன் மனைவியாக நீங்க 45 வருஷம் வாழுங்கோ, இன்னைக்கு ஹக்கு விளங்குதோ அன்னைக்கு சொல்லுங்க வெரி சாரி, எனக்கு கிட்ட வராதே. இக்ரிமா ரலியல்லாஹு, எனக்கு இதை பார்க்கக்குள்ள இந்த பெண்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை படிக்கக்குள்ள ரொம்ப ஆச்சரியமான சம்பவம் தான். ஹஜ்ரத் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய மனைவி, அன்ஹுடைய மனைவி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் மக்கா வெற்றி கொள்றாங்க. ஃபத்ஹ் மக்கா, மக்காவுடைய சாவி கையில கிடைக்குது. அந்த பாக்கியம் உள்ள பெண்களாக எங்களுடைய தாய்மறை அல்லாஹ் ஆக்கி வைப்பானா. அந்த பத்தினித்தனத்தை அல்லாஹ் எங்களுடைய பெண்களுக்கு அல்லாஹ் நசீபாக்குவானா. மக்காவுடைய சாவி கையில கிடைக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்றைக்கு நான் எல்லாரையும் மன்னிச்சிட்டேன் 8 பேரை தவிர. அந்த 8 பேர்ல ஒருத்தர் தான் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சொன்னாங்க, இந்த இக்ரிமா காபத்துல்லா உள்ளுக்கு இருந்தாலும் கொலை செய்யப்படுவார் என்று சொல்லி. எங்க இருந்தாலும், காபா உள்ளுக்கு இருந்தாலும் கொலை செய்யப்படுவார். அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா. இக்ரிமா பார்த்தாரு, எனக்கு எங்கே தப்பேலாதே, அவர் வெளியே போய்த்தார். எங்க போறாரு தெரியுமா? அவர் யமனுக்கு போறதுக்கு அப்படியே போய்த்து கடலுக்கு பக்கமாக நிற்கிறாரு. ஒரு போட் வந்தா அதுல ஏறி போம் என்று சொல்லி அவர் அப்படியே போய்த்தாரு, போட் ஏறி போய்த்தாரு. இக்ரிமாவுடைய மனைவி பிரிஞ்சிட்டா, கணவனை விட்டு பிரிஞ்சிட்டா. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் இடத்துல போய் இஸ்லாம் கேட்டுக்கொள்றா, கலிமா சொல்றா, தீனுக்குள்ள வாரா. இக்ரிமா மக்காவை விட்டே வெளியே போய்த்தாரு. அன்பான சகோதரர்களே, அந்த பெண் நபியை பார்த்து கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் இக்ரிமாவுடைய மனைவி, என்ற கணவன் இக்ரிமா இஸ்லாத்துக்குள்ள வந்தா நீங்க உங்களை மன்னிப்பீங்களா என்று கேட்ட நேரத்தில் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் இக்ரிமாவை இப்பவே ஏற்றுக்கொள்ள தயார், ஒரு முஸ்லிமாக வந்தா. இதுக்கு என்ன ப்ரூஃப், இதுக்கு என்ன எவிடன்ஸ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னை கையில் இருந்த சால்வையை தூக்கி கொடுத்தாங்க. இதை வச்சுக்கோ எவிடன்ஸா, இதை வச்சுக்கோ எவிடன்ஸா. இதை எடுத்துக்கொண்டு இந்த பெண் ஒரு பயணம் வச்சிரா இக்ரிமாவை தேடி சனாவுக்கு போறதுக்கு, யமனுக்கு போறதுக்கு. அன்பான சகோதரர்களே, கடற்கரையில வச்சு பார்க்கிறாங்க, இக்ரிமா இப்பதான் போய்கொண்டிருக்கிறாரு. அந்த பெண் நபியினுடைய இதை காட்டுறாங்க, சால்வையை காட்டுறாங்க, வா உனக்கு அமான் கிடைச்சிட்டுது, பாதுகாப்பு கிடைச்சிட்டுது, ஓண்டா இஸ்லாத்தை நபி ஏற்றுக்கொள்வாங்க. பெரிய சம்பவம். இப்ப இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்கிறாங்க மனைவியை பார்த்து, ஏண்ட இதை அக்செப்ட் பண்ணுவாங்களா? நிச்சயமாக அக்செப்ட் பண்ணுவாங்க. இந்த இருக்குது அமான், இன்சூரன்ஸ் தந்திருக்கிறாங்க, காப்புறுதி கிடைச்சிருக்குது, வா போம்னு சொல்லி கணவனை கூட்டிக் கொண்டு 2 பேரும் போறாங்க. போற வழியில இரவாகுது, இராத்தரிக்க வேண்டிய கட்டம் உருவாகுது. இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ராவு நேரத்தில் தந்த மனைவியை நாடுறாங்க. அப்ப அந்த பெண் சொல்றாள், தந்த கணவனை பார்த்து, வெரி சாரி, என்ன நீ டச் பண்ணாதே, இப்ப நீ ஒரு நன் முஸ்லிம், நான் ஒரு முஸ்லிமாக இருக்கிறேன். நான் ஒரு முஸ்லிம், நீ ஒரு நன் முஸ்லிம். ப்ரொஃபஸர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பேச்சு, உன் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கு பிறகு எங்கட மேரேஜ் லைஃபை பத்தி நாங்க சிந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். நீ பெஸ்ட்ல முஸ்லிமாக, நீ பெஸ்ட்ல முஸ்லிமா. இதான் குடும்ப வாழ்க்கை, இதான் இஸ்லாமிய உறவு, இதான் இஸ்லாத்தில் அமைக்கப்பட்ட லைஃப். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்த மகண்ட கழுத்துல கத்திய வச்சாங்க. அந்த இக்ரிமாவுடைய மனைவி தந்த கணவன் கழுத்துல கத்திய வச்சான். சொன்னா, நான் நீ கணவனாக கணவன் மனைவியாக வாழ்ந்திருக்கிறோம், எனக்கு உனக்கு புல் இருக்கிறான், பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நான் முஸ்லிம், இன்னைக்கு நீ காஃபிர். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அனுமதி தந்தாத்தான் நாங்க வாழுவோம், இல்லாட்டி நாங்க 2 பேரும் செப்பரேட் ஆகிடுவோம். நீ முஸ்லிமாக வாழ, நான் முஸ்லிமாக வாழ போறேன். இதைத்தான் உருவாக்குமா அல்லாஹ் நசீபாக்குவானாக. அல்லாஹ் எதையும் வீணாக்க மாட்டான். அதனால் அன்பான சகோதரர்களே, ஆரம்ப நாளும் சொன்னேன், எங்களை விடவும் பெண்கள்கிட்ட தீன் கூடும். என்ன விடவும் என்ன மனைவிட்ட தீன், மனைவி சாலிட் தீன்தாரியா இருக்கிறான். அப்பதான் அவன் என்ன போர்ஸ் பண்ணுவா, இல்ல நாங்க குடிசையில வாழுவோம், எங்களுக்கு இந்த ஹராம் பானம், எங்களுக்கு இந்த ஹராம் பானம், நாங்க அழகுக்கும் சும்மா பயிற்சி முடிச்சு கொண்டு வந்துட்டோம். அன்பான சகோதரர்களை நாங்க மாட்டிக்கொள்வோம்.
லைஃப்ல 2 விஷயத்தை மட்டும் ஞாபகம் கொள்ளுங்க. நிக்காஹ்ல உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, நிக்காஹ்ல நீங்க எடுக்கணும், உங்களோட டிசிஷன் எடுக்கணும். ஆனா பேரண்ட்ஸ் உடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை மறக்க வேண்டாம். பேரண்ட்ஸ் உடைய துஆ இருக்குது, இது இல்லாம உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி இல்ல. ஒத்தர காட்டுங்க பார்ப்போம். பேரண்ட்ஸ் உடைய துஆ இல்லாம நிக்காஹ் நடந்து வெற்றி பெற்ற ஒத்தர காட்டுங்க. இந்த குர்ஆனை நாங்க பொய் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். முடியாத காரியம். உங்களோட ரைட்ஸ், பேரண்ட்ஸ் உடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, பேரண்ட்ஸ் உடைய துஆ, பேரண்ட்ஸ் உடைய பிரயாஸ், பேரண்ட்ஸ் உடைய பிளஸிங்ஸ் உங்களுக்கு தேவை. பேரண்ட்ஸ் உடைய பிளஸிங் இல்லாம இல்ல. இது 2ம் பேலன்ஸ் ஆகணும், இது 2ம் பெறலா போகணும். இன்னும் ஒன்று தான், எங்க நிக்காஹ்ல நாங்க ரொம்ப பலகீனமானவங்க, நாங்க யாரையும் சேஞ்ச் பண்ண மாட்டோம், நாங்க சேஞ்ச் ஆகிடுவோம். அதனால சொல்றேன், கல்யாணம் முடிக்கக்குள்ள எப்பயுமே நல்லா யாமிச்சு கொள்ளுங்க. அன்பான சகோதரர்களே, நன் முஸ்லிம் போவீங்க என்றால் உங்களுக்கு பிறக்கிற புள்ள யார பார்த்து உம்மம்மான்னு சொல்ல போகுது, இதே யாமிச்சுக்கோங்க. உங்களுக்கு பிறக்கிற புள்ள யார பார்த்து உம்மம்மான்னு சொல்ல போகுது, யார பார்த்து அங்கன்னு சொல்ல போகுது, யார பார்த்து சாட்சின்னு சொல்ல போகுது, யார பார்த்து அப்பான்னு சொல்ல போகுது. இதெல்லாம் நடைமுறை பிரச்சனைகள். யாரும் கேட்டா நாங்க சொல்லுவோம் முடிக்கணுமா, முடிக்கணும், பிரச்சனை இல்ல, நீங்க முடிச்சுக்கோங்க. ஆனா பத்துவா தான் தரப்பட்டது. சமூகத்தில நடைமுறையில் உள்ள பிரச்சனைகள் என்ன என்பதை இப்ப விளங்காது, பொருள்தான் விளங்குவது. பேரண்ட்ஸ் உடைய பிளஸிங் உங்களுக்கு தேவை, உங்களோட ரைட்ஸ் நீங்க எடுக்கணும். இது 2ம் பேலன்ஸ் ஆகணும். ரைட்ஸையும் விட்டு கொடுக்க கூடாது. அதை நீங்க தான் வாழ போறீங்க. நீங்க இஸ்திகாரா செய்யுங்க, நீங்க முடிவு செய்யுங்க. பேரண்ட்ஸ் உடைய பிளஸிங் இதையும் கட்டாயம் எடுத்துக்கோங்க. அதே நேரத்தில் எடுக்கிற பெண் உங்களை விட தீன்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவர் சொல்லணும், இந்த கணவன் முதல் நாள் ராவு என்னோட வாழ்ந்துட்டும், சுபகுடைய தொழுகை, தஹஜ்ஜத்துடைய தொழுகை என்னோட தொழுதுட்டு அவர் பள்ளிக்கு போகணும். பள்ளிக்கு போகக்குள்ள என் வீட்டுள்ள வாப்பவை எதிர்பார்த்து கூட்டிக் கொண்டு போற மருமகனாக, மாப்பிள்ளையாக என் மாப்பிள்ளை இருக்கணும் என்று கனவு காணக்கூடிய பெண்களை நிக்காஹ் செஞ்சுவோங்க. அப்படிப்பட்ட பெண்கள் அதே நேரத்தில் சொல்லுங்க, நல்ல அழகா உடுங்கோ, இப்படித்தான் உடுக்கோணும். இன்னைக்கு மாஷா அல்லாஹ் எங்களுடைய பெண்கள் அப்படிப்பட்ட பெண்கள் இருக்கிறாங்க, மார்க்கத்தை ஷரியத்தை விளங்கி இருக்கிறாங்க. எனவே பெண்களுக்கு அவேர்னஸ் தேவை, பெண்களுக்கு இதெல்லாம் வழங்கப்படுத்துங்க. குறைஞ்சபட்சம் எங்களுடைய நாட்டில் ஒரு சிஸ்டம் இன்னும் வரல. இந்த பெண்களுக்கு இந்த செய்திகளை சொல்றதுக்கு சீடிகள் அளிக்கப்பட்டிருக்குது. இந்த விஷயங்களை கொள்ளை அவங்கள்ட்ட நீங்க கொடுத்தா அவங்க கேட்டு உங்களோட கொடுத்தா கேட்க மாட்டாங்க. நீங்களும் ஒரு கையில போட்டு அவங்களுடைய உட்கார்ந்து மறுவர் ரிப்பீட் பண்ணுங்க. இது எப்படி எங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரலாம், இது எப்படி வாழ்க்கையில் உருவாகிடும். எனவே அன்பான சகோதரர்களே, பெண்களுக்கு தீன் ஆக முக்கியமான அம்சம், ஆக முக்கியமான விஷயம். இது ஒரு விஷயம். 3வது 6வது விஷயம், பெண்களை பொறுத்த வரையில பெண்கள் சதகா கொடுப்பதாக இருந்தாலும், தர்மம் செய்வதாக இருந்தாலும், தந்த சொந்த பணத்தை தர்மம் செய்வதாக இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு கணவனுடைய அனுமதி கட்டாயம் தேவை. கணவன் அனுமதி இல்லாம தர்மம் செய்ய முடியாது, சதக்கா கொடுக்க முடியாது. கணவனிடத்தில் பெர்மிஷன் எடுத்துக் கொண்டதுக்கு பிறகுதான் கொடுக்கணும். அதே நேரத்தில் அந்த விஷயத்தில் பெண்களுடைய கையை நாங்க விரிச்சிடணும். நாங்க ஆண்கள் அனுமதி கொடுத்துன்றது மிச்சம் நல்ல. ஏன் தெரியுமா காரணம்? அந்த தன்மை எங்களோட பிள்ளைகளுக்கும் பரவும். அப்படியே எங்க உம்மா ஒரு சதக்கா கொடுக்கக்கூடியவள், தர்மம் செய்யக்கூடியவள், கொடை கொடுக்கக்கூடியவள், எல்லாம் சேர்த்து வச்சுக் கொள்ளக்கூடியவள் அல்ல. இந்த தன்மையை பிள்ளைகள் நோட் பண்றாங்க. இந்த விஷயத்தையும் கட்டாயம் என்ன செய்யுங்க, கட்டாயம் பெண்கள் அமல் செய்ய வேண்டும். பெண்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கப்பட வேண்டும். இன்னும் ஒரு விஷயம், ஒரு நாளும் பெண்கள் வந்துட்டு கணவனை பத்தி யார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்றதை இல்லமாக்கிறோம். வாழ்க்கையில் ஒரு நாளும் வரக்கூடாது. வாப்பாட்ட பேச்சு கூட, பாப்பா எனக்கு இப்படி தொந்தரவு தாராரு, தொந்தரவு தந்தாலும் அந்த தொந்தரவை பொறுத்துக்கோங்கோ, அதை சுவர்க்கமாக அல்லாஹ் மாத்துவான் இன்ஷா அல்லாஹ். டோலரேட், பொறுமை செய்யறது, சபுர் செய்யறது, இது அடைக்கொள்றது, இது ஆக முக்கியமான அம்சம். கணவனை பத்தி யார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்றது இல்ல. தண்ட சொந்த மக்கள்கிட்ட கூட வாப்பவை பத்தி, வாப்பா இப்படித்தான்டா புள்ளையோட கோவிச்சுக் கொள்ளக்கூடிய உண்மையாக உண்மைக்கணும். புள்ள கூட வாப்பவை இன்சல்ட் பண்ணி பேசுறதுக்கு ரைட்ஸ் கொடுக்கவே கூடாது. இவரால் ஏல உம்மா, இவரால் ஏழாண்டா இவர் இன்சல்ட் பண்றா, இதுக்கு உம்மா ஒரு நாள் சப்போர்ட் பண்ண கூடாது. கையில உள்ளத்தை எடுத்து அடிச்ச வேண்டியது அவருக்கு பானுக்கு. இத பேசாதே. வாப்பவை இன்சல்ட் பண்ண நீ யாரு? கெட் அவுட், இங்கிருந்து வெளியே போயிடுச்சு. யார் வரணும்? உம்மா. ஏண்ட கணவன், ஏண்ட மாப்பிள்ள, எனக்கு நீங்க இல்லை, எனக்கு இவதான் இருக்கிறான். இது வரணும் பெண்களிடத்தில். எப்பயும்
தண்ட கணவனை பாதுகாக்கிற தன்மை, தண்ட கணவனை சுத்தப்படுத்துற தன்மை, இது பெண்கள்கிட்ட கட்டாயம் வரணும். இதுக்கும் ஏராளமான ஹதீஸ் இருக்குது. அதை பத்தி எனக்கு இப்ப பேச நேரம் இல்ல, நேரம் போய் கொண்டிருக்குது. அடுத்ததாக பெண்களுக்கு அடுத்து வர கட்டாயம் வர வேண்டிய ஒரு சிவத்துத்தான் கணவனுடைய சொந்தக்காரர்கள், கணவனுடைய தாய் தந்தை சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் அல்லது ஆன்டிஸ் அல்லது யார் சரி, கணவனுடைய சொந்தக்காராக்களோட எவ்வளவு ஹானஸ்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி விருந்தோம்பல் எந்த அமைப்புல அவர்களோட சிரிச்சு பேசணுமோ இந்த அளவுக்கு கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள அன்பு கூடிக்கொண்டே போகும். இது பெண்கள் விளங்கிக் கொள்ளணும். மாப்பிள்ளையில சொந்தக்காராக்கள் என்று சொன்னா ஏண்ட சொந்த நானவோட, ஏண்ட சொந்த வாப்பவோட, ஏண்ட தாத்தவோட எப்படி நான் சிரிச்சு கலச்சி பேசுறேனோ இதே போல ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்டப் பண்ணணும். யாரோட? ஏண்ட குடும்பத்தில் உள்ள என் கணவனுடைய குடும்பத்தோட. எனக்குள்ள பெரிய ஒரு பழக்கம், கெட்ட பழக்கம் என்னண்டா, புள்ளக்கெல்லாம் மாமா தெரியும், சாட்சி தெரியும், பெரியம்மா தெரியும், ஆனா சாச்சான் தெரியா, மாமின் தெரியா. ஏன் அங்க அந்த பக்கம் இல்ல, எந்த பக்கம் இல்ல. எங்க நீங்க போகணும்? உம்மம்மா வீட்டுக்கு, பாப்பம்மா வீட்டுக்கு. யாரு சொல்றான் இது? யாரு? பாப்பம்மா வீட்டுக்கேதா? எங்க போகணும்? சாட்சி வீட்டுக்கு. சாட்சி வீட்டுக்கு, மாமி வீட்டுக்கு அது கஷ்டம். அதேதான் இல்ல. இது யாரோட கையில் இருக்கணும் போல்? இங்க வா, சாட்சி வேற மாமி வேற இல்ல, ரெண்டு பேரும் உண்டு. இங்க ஒரு லீவு, அங்க ஒரு லீவு, இங்க ஒரு பகல், அங்க ஒரு பகல். இது பெண்கள் பழக்கோணம். வாப்பம்மா வீட்டுக்கு உம்மம்மா வீட்டுக்கு போனா வாப்பம்மா வீட்டுக்கு புகாம வரையலாது. இந்த பேலன்ஸ் கட்டாயம் கொண்டு வரப்பட வேண்டும். இது வந்தால் இதை மைண்டன் பண்ணினா ஒன்று நடக்கும். என்ன தெரியுமா? கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில பேலன்ஸ் இருக்கும். அப்படியே ஏண்ட பொம்புல மாஷா அல்லாஹ் இதை பேலன்ஸ் பண்றாள். இது கிதாபுகள் எழுதப்பட்ட விஷயம், இது ஷரியத்துடைய உலமாக்கள் சொல்லி தந்த விஷயம். இதை பெண்கள் கட்டாயம் வாழ்க்கையில மைண்டன் பண்ணணும். இன்றைக்குள்ள பிரச்சனைக்கு காரணம் என்ன? காரணம் இது குடும்பம் பிரிஞ்சிக்குது. அடுத்தது இதுவும் வாழ்க்கையில் உள்ள மிஸ்டேக். பெண்களுடைய வாழ்க்கையில கணவனுடைய கிஃப்ட், கணவன் என்ன சரி வாங்கி கொடுத்தா, அதாவது வாங்கி கொடுக்கறதே இல்லடா அப்படி பண்ணீங்களே. கடைசியாக மனைவிக்கு என்ன வாங்கி கொடுத்தோம் கேட்டா எல்லாரும் யோசிக்க நிப்ப. வாங்கி என்ன கொடுத்தோம் ஞாபகமே இல்லை. மனைவிக்கு கிஃப்ட் கொடுக்கிறது சுன்னத்து. அப்பா ஹதியா கொடுங்க மனைவிக்கு. அவருக்கு என்ன விருப்பமோ அதை வாங்கி கொடுங்க. நாங்க ரியாது சாலிஹீன் ஒவ்வொரு நாளும் காலைல வாசிக்க வெள்ளைக்கிறேன். தீனாருன் ஃபீ ஸபீலில்லாஹ் வ தீனாருன், அல்லாஹ் ஒருத்தர் ஒரு நாளை காலையில் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு தீனார் கொடுத்தாரு. இன்னமத்தர் கொடுத்தார் ஒரு யத்தீமுக்கு, இன்னமத்தர் கொடுத்தார் ஒரு மிஸ்கீனுக்கு, இன்னமத்தர் பள்ளி கொடுத்தாரு, இன்னமத்தர் வீட்டை கொடுத்தாரு, இன்னமத்தர் கொண்டைக்கு காலையில ஒரு தீனார் காசை தந்த மனைவிக்கு கொடுத்தாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனைவிக்கு கொடுத்த ஒரு தீனார் இருக்குதே இது அனைத்தை விடவும் நல்லதுன்னு சொன்னாங்க. தந்த மனைவிக்கு மாஷா அல்லாஹ் சம்பளப்படுத்தீங்க, சம்பளப்படுத்தீங்க, உம்மக்கு கொடுக்கிறீங்க 5000 ரூபாய் காசு, மனைவிக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுத்து இது உனக்கு சதகா, இது ஊட்டி செலவுக்கல்ல உனக்கு வச்சுக்கோ, இது உனக்கு வச்சுக்கோ, உனக்கு என்ன வேணும் நான் வாங்கி தர சொல்லு. சுப்ஹானல்லாஹ். இது தஹாது தஹாபு ஹதியா கொடுங்கோ, அன்பு பிறக்கும் என்று இருக்கிறேன். நாங்க நினைச்சிட்டோம் அத்தருக்கு பேம் தலப்பாவும் மிஸ்வாக்கும் தான். என்ன ஹதியா கொடுக்கிறது? மிஸ்வா கொடுங்கோ, அல்லது தலப்பா கொடுங்கோ, அல்லது என்ன அத்தர் குப்பியில கொடுங்கோ. அதுக்கு மேல எங்கேயாலும் கல்யாணம் போறோம்னா ஒரு சுண்டு கோப்ப செட், என்ன ஒரு சுண்டு கோப்ப செட், அதை விட்டா வேற ஒன்றும் இல்லை. நல்ல ஹதியா, நல்ல சதகா. ஒரு ஆளு இருக்காரு மாஷா அல்லாஹ், எங்க ஊர் பள்ளியில் ஹதரத்து நிக்கிற அவருக்கு சதகா கொடுக்கணும். என்ன கொடுப்பா சதகா? தலப்பாவனை கொடுங்க. ஜும்மாவுக்கு ஜும்மாவது சதா தலப்பாவன் இல்ல அத்தர் கொடுங்க. அத்தர் அவர் பூசிக்கொள்வாரு. உங்களுக்கு மாஷா அல்லாஹ் அங்க டியூட்டி போயிட்டு என்ன 35,000 45,000 ரூபாய் பொறுமதியான என்ன சொல்றது போப்பியமா அடிக்கணுமா பத்துவாங்க ஹதரத்தை கொடுக்கிற மையத்தூட்டு பூசி அத்தர். இது நடக்கிற விஷயம். இது எனக்கும் வார சில ஆட்டங்கள்ல நான் நடக்கிற பிராக்டிக்கல் லைஃபை சொல்றேன். எனக்கும் வார பத்துவா கேட்டு வார வந்தீர வாகனத்தை பார்த்தா மாஷா அல்லாஹ், வந்தீர வாகனத்தை பார்த்தா மாஷா அல்லாஹ், அது ஒரு 13 மில்லியன் நீக்கும். குழந்தை அத்தரை பார்த்தா 130 ரூபாய் இல்லை.
அதையும் குழந்தை என்னமோ 4 பேருக்கு முன்னுக்கு அதிகாரம் கொண்டிருந்த கொடுங்க வாப்ப, நல்ல ஹதியா நல்ல ஹதியா. இந்த சொசைட்டியில உலமாக்களை கண்ணியப்படுத்துங்க. நான் யாருக்கு பின்னுக்கு தொழுகிறேன் அவரை கண்ணியப்படுத்துங்க. ஹலாஸ். நான் எல்லா இடத்திலும் சொல்றேன், எனக்கு சொல்லல, நான் இது எனக்கு நான் சொல்லல, நான் ஹக்கா சொல்றேன். இந்த சொசைட்டியில சமூகத்தில் உலமாக்கள் ஒரு கிறிஸ்துவம் இந்த சேர்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு ஆளும் எப்படி நாங்க குறையத்தான் பேசுறோம், குறையத்தான் பேசுறோம். நீங்க சொல்லுங்க பாப்போம், யார் சரி ஒத்தர் எங்கட பள்ளிக்கு வந்த ஹதரத்துக்கு மாஷா அல்லாஹ் சுபஹுடைய தொழுகையை தொழுது முடிச்சுட்டா முகரு வரைக்கும் ஒரு நேரம் இருக்குது. பள்ளியில் ஒரு நிர்வாக சபை யோசிச்சு நாங்க இவருக்கு ஒரு லீடர்ஷிப் ப்ரோக்ராம் கொடுப்போம். இவருக்கு இந்த இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு லீடர்ஷிப் ப்ரோக்ராம் நடக்குது. இப்ப ஹதரத்தை போய் சொல்லுங்க பாப்போம், ஹதரத் இந்த ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, இதை கூட ஃபியூச்சருக்கு மிச்சம் நல்லா இருக்கும், இந்த பொறுப்பை நாங்க எடுத்துக்கொள்றோம், நீங்க என்ன செய்யுங்க, இதை படிங்க கொஞ்சம். யார் சரி சொல்லிப்போமா, சொல்லிப்போமா? இல்ல ஹதரத் இந்த ஹதரத்மாருக்கு ஐடி என்னண்டே தெரியா இல்லன்னு சொல்ற, தெரியா தெரியா தெரியான்னு சொல்லி இதுக்கு என்ன சொல்யூஷன்? இதுக்கு என்ன சொல்யூஷன்? பள்ளியில கொடுக்குற சம்பளம் 8000 ரூபாய். நான் இங்க சொல்லல, எனக்கு இங்க தெரியவளோட சொல்லி இங்க நல்ல ஆட்டம் இருக்கு இன்ஷா அல்லாஹ். கொடுக்குற சம்பளம் 8000 ரூபாய். அவர் என்ன அவர் டாக்டர் ஆயிக்கோம் வேணும். ஏன் ஒருத்தர் கேட்டுவாரு, ஹதரத் ஹதரத் என்ன மாப்பிட காலை வெட்டி என்ன செய்ய, இப்ப புதைச்சவா, நாய்க்கு போடவா, டஸ்ட்பின்ல போடவா, அடக்கவா? இப்பேம் ஹதரத் வேணும், இப்பேம் ஹதரத் வேணும். ஒருத்தர் ஓடி வார, என்ன ஹதரத் வைஃப் வந்து 6 மாசம் பிரெக்னண்டா இருந்தா புள்ள மௌத்தம், என்ன செய்ய? அடே வாப்பட காலுக்கும் ஹதரத் வேணும், பொண்டாட்டில வயிற்றுக்கும் உள்ள ஹதரத் வேணும். பின்னோத்தர் ஓடி வாராரு, என்ன ஹதரத் எனக்கு இப்ப கண் நோவு, டாக்டர் சொல்லிக்க சுஜூத் செய்ய வாரம், இப்ப என்ன செய்யணும்? இப்ப என்ன செய்ய? அதுக்கும் ஹதரத் வேணும். அதுக்கு யார் வேணும்? சொல்லுங்க பாப்போம். எனக்கு இந்த ஏரியாவில் ஹதரத் தேவையில்லை என்ற ஏரியாவில் சொல்லுவா வேணும்டா. நீங்க வீட்டில் ஒரு கதவு வைப்பதாக இருந்தாலும் துவாவதற்கல்ல ஃபத்வா கேட்கணும், இந்த கதவு இந்த இடத்துக்கு சரியா என்று ஃபத்வா கேட்க வேண்டிய ஏரியா இருக்குது. இன்னைக்கு போங்க சவுதி அரேபியாவுக்கு, ஜித்தாவில் இப்ப இருக்குது ஒரு காம்ப்ளெக்ஸ் அடிச்சு சவுதி அரசாங்கம். கிங் ஃபஹதுடைய காலத்தில் ஒரு காம்ப்ளெக்ஸ் அடிச்சாங்க. இந்த பத்துக்கள் நாட்டு காட்டுப்புறத்தில் வாழக்கூடிய காட்டவர்களை பிறந்து டவுன்ல குடுக்க ஏற்றோம் சொல்லி 15000 ஹவுஸ் கட்டுறாங்க. 15000 வீடு, டாப் கிளாஸ் அபார்ட்மெண்ட். ஒவ்வொரு அபார்ட்மெண்ட் கிட்டத்தட்ட 3500 ஸ்கொயர் ஃபீட், பெரிய அபார்ட்மெண்ட். பழைய ஏர்போர்ட் கிட்ட ஹைய சலாமல் இப்ப நிக்குது. போயிட்டு பார்த்தா எல்லாம் மூடி. என்ன தெரியுமா காரணம்? சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இதை பாவிச்சேரான்னு சொல்லி. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இல்ல, தாருல் இஃப்தாவுடைய ஆர்டர் இதை பாவிச்சேரா. ஏன் காரணம் என்றா, ஒரு அபார்ட்மெண்ட் கதவை திறந்தா அடுத்த வீட்ல என்ன நடக்குது அப்படியே விளங்குது. கிங் ஷேக் பின் பாதுடைய ஃபத்வா இந்த அபார்ட்மெண்ட் பாவிச்சேரான்னு சொல்லி. ஒரு கதவை எங்க வச்சோம், இதுக்கும் மார்க்கம் நம்மளுக்கு தேவை. இதை வச்சா அடுத்த ரூம் அப்படியே விளங்குதா, இதே பார்த்துக் கொள்ளணும். நாங்க வச்சுறதே விளங்கத்தானே வச்சுறது. ஒரு ஆளின் தேவை, ஒரு ஆளுமில்ல அவங்களுக்கு வாரேலா. ஆனா இந்த ஆளுங்கள் நல்லா ட்ரீட் பண்ணுங்க. இறக்கமா சொல்றேன், கண்ணியமா சொல்றேன். என்ன செய்யுங்க, இன்றைக்கு ஆளுங்கள் வந்துட்டு செய்யக்கூடிய வேலைக்கு இன்னைக்கு லேபர் டிபார்ட்மெண்ட், உங்களோட கம்பெனியில வேலை செய்யற பியோனுக்கு தெரியும் ஏண்ட ரைட்ஸ் என்னன்னு சொல்லி. தெரியுமா தெரியுதா? அவனு சொல்லுவான், I can't work over 8 hours. If I am working, you have to pay. யார் சொல்றது? 8 ஹவர்ஸுக்கு மேல லேபர் டிபார்ட்மெண்ட் கான்ஸ்டிடியூஷன் படிக்கு யாரையும் மேல கமத்தேராது. பள்ளியில ஹதரத்துடைய வேலை எத்தனை அவர் பாப்போம், எத்தனை அவர் வேலை? 24 hours டியூட்டி வாப்பா. இன்னைக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்க வேண்டாம், 24 hours டியூட்டி இருக்கிற இன்ஸ்டிடியூஷன் இருக்க வேண்டாம். அது ஹதரத் மட்டும்தான். லேபர் போர்டுடைய கான்ஸ்டிடியூஷன் படிக்கு ஒரு ஹதரத்த பள்ளிக்கு வேலைக்கு வச்சதாக இருந்தால், இமாமா வச்சதா 3 இமாம் பள்ளிக்கு தேவை. 8 hour இருப்பது, அடுத்த 8 hour அவர், அடுத்த 8 hour. ஒரு செக்யூரிட்டி கார்டு இருக்கிறாரு, அவனுக்கு கான்ஸ்டிடியூஷன் படிக்கு 8 hour பே பண்றாங்க. 4 ஹவர்ஸ்க்கு வந்து என்ன ஓவர் டைம் போட்டு வேலை செஞ்சு அப்படித்தான் அவனே மெயின்டைன் பண்றாங்க. பள்ளியில் சம்பளம் வேணும். கதையோடு சொல்லுவாங்க உங்களுக்கு. ஒரு ஊர்ல ஒரு போட்டி,
ஒரு ஊர்ல ஒரு போட்டி. என்ன போட்டி? பெருநாள் முடிஞ்சு ஒவ்வொரு போட்டிக்கு கண்ணா கட்டிக்கொண்டு போய் ஒத்த முட்டி கடிச்சான், ஒத்த யானையை கண் வச்சிடான், இப்படி போட்டிக்கு இது மாதிரி ஒரு போட்டி. என்ன போட்டின்னு சொன்னா, ஒரு யானைய குழந்தைக்குது, எலிபன் உண்டு, குழந்தை ஊர்ல வச்சுக்குது, பெரிய ஒரு கிஃப்ட் பொட்டி உண்டு, பெரிய ஒரு பார்சல் கட்டி வச்சுக்குது. என்ன இப்ப என்ன சொல்லிக்கிண்டா, யாரு சரி இந்த யானைய அழுக வச்சா அழ வச்சா அவருக்கு கிஃப்ட் கொடுக்க சொல்லி யானை என்ன சொல்லணும், அழ வைக்கணும். சரி அப்பா இது ஒவ்வொருத்தரா பார்த்தத்தை கிண்டி பார்த்தான், ஒண்ணு இறக்க இல்ல. பள்ளி மோதின் வந்தாராம். யாரு? மோதின். அவரே கொஞ்சம் டவுட், நான் அள வச்சா எனக்கும் கிடைச்சுமோ தெரியாது சொல்லி. யார்? மோதினே. ஊர்ல அவங்களுக்கு இடம் இல்லையே, அவங்க ஊர்ல அங்கத்தவர் இல்லையே. அவர் போய் கேட்டாரு, நான் அள வச்சா எனக்கும் கிடைச்சுமான்னு சொல்லி. ஓ கிடைச்சுமா போங்க. சரி இவரும் போனார். இவரை வச்சு யானுடைய காதல் என்னமோ சொன்னாரு, காலை பிடிச்சு அது விம்மி விம்மி அழுகுது. எது? யானை விம்மி விம்மி அழுகுது. இப்ப இந்த ஆர்கனைசேஷன் கமிட்டிக்கு பெரிய ஆச்சரியம், என்னடா இது? இவர்கிட்ட கேட்டாம், என்ன சொன்னீங்க நீங்க? சொல்ல, நான் சொல்லுவேன், பிரச்சனை இல்ல, என்ன பள்ளி விட்டு விளக்க மாட்டீங்க தானே? இல்ல விளக்குற சொல்லு. இல்ல ஒன்றும் இல்ல, எனக்கு பள்ளியில தார சம்பளத்தை சொல்லு, எனக்கு பள்ளியில் இவ்வளவு தார சம்பளம். மோதின் சொன்னாராம், யானே அழுகுது, இந்த மனிதனுக்கு அழுக வருது இல்லையே சொல்லு. இதுதான் ஹக்கு, இதுதான் ஹக்கு, இது உண்மை. இதை விளங்குங்கோ. ஒவ்வொரு பள்ளிக்கு பக்கத்திலும் குவாட்ட சடிங்கோ. பள்ளிக்கு ஒரு வாகனம் இருக்குது, அது ஹதரத்துடைய வாகனம். பள்ளியில முன்னு கணிச்சோனம் இமாம், இது பள்ளியில் இமாமுக்கு ஒதுக்கப்பட்டது. அவருக்கு கொண்டு வாகனத்தை பார்க் பண்ணணும், அவர் வரோட இமாம செய்யறதுக்கு. அப்படிப்பட்ட இமாமுக்கு பின்னுக்கு நான் தொழணும், அப்படிப்பட்ட இமாமுக்கு பின்னுக்கு நான் தொழணும். என் வாப்பட ஜனாதா துவாவில் வார ஆறு எப்படி இருக்கணும், அவர் வாராரு என்ன மையத்தூட்ல, அவருக்கு காப்பா கொடுக்கி வச்சுக்கிறேன். டிராபிக் ஹதரத் வாராரு, அவருக்கு வாகன பார்க்கிங் உண்டு. பள்ளி ஹதரத் வருவாரு, வாகனம் எடுத்து கொடுத்துரு. அப்படி உம்மத்தை உலமாக்கள் அப்படி கண்ணியப்படுத்துங்க. இது கேட்கிறேன்னா ஹதரத்துக்கு ஜகாத்து கொடுக்கணுமா? ஜகாத்து ஜகாத்து வாங்க எங்க இருக்கிறாரு? இதை நல்லா யாமிச்சுக்கோங்க. நான் இரக்கமா சொல்றேன், உலமாக்களை கண்ணியப்படுத்துங்க. அல்லாஹ் இல்முடைய கதவை முழு குடும்பத்துக்கும் அல்லாஹ் திறந்துடுவான். கிஃப்ட் கொடுக்கிறது மனைவிக்கு சுன்னத்து. மனைவிக்கு கிஃப்ட் கொடுத்தா, இதையா குழந்தைங்க, கலர் சரியில்லையே, இது மேட் இன் சைனாவே, அது மேட் இன் சைனாவாக இருக்கட்டும், கலர் மோசமாக இருக்கட்டும், இதை பார்க்கணும். இது யாரு கொண்டு கிஃப்ட்? இது கணவன் கொண்டு கிஃப்ட். கணவன் கிஃப்ட் இது. அவ இதை எப்படி எல்லாம் புகழேதுமோ இதைத்தான் எதிர்பார்த்திருந்தேன். முகத்தில திருப்பி அடிக்கிறதல்ல, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவளுக்கு ரஹ்மத்தை செய்யட்டும், இதை நான் உங்கள்கிட்ட கேட்கலையே, நீங்களே கேட்க வந்தீங்கன்னு சொல்லி இப்படி ஒரு வார்த்தையை பேசினா இந்த கணவன் உள்ளம் எப்படி இருக்கும்? இதுக்கு நேர் மாற்றமாக கோந்து கொடுத்தோன்னே கலர் சார் இல்ல, அடுத்து என்ன, இது மேட் இன் சைனா, அடுத்து என்ன, இது தோல் அல்ல, இது பழைய டிசைன், உங்களுக்கு இதா கிடைச்சிச்சு. இந்த வார்த்தை அல்ல, உண்மையிலே பழைய டிசைன், உண்மையிலே ரெக்ஸின், உண்மையிலே கலர் சரியில்ல, உண்மையிலே மேட் இன் சைனா, உண்மையிலே அப்படி எல்லாம் இருக்குது. ஆனாலும் நீங்க பார்க்கணும், இது எனக்கு யார் தெரியுமா கொண்டு வந்தது? இது இந்த கணவன் கொண்டு வந்த கிஃப்ட். இந்த கிஃப்ட் நான் கண்ணியப்படுத்துவேன். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாகத்தான் இந்த பெண் இருக்கணும். இதுவும் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டது. கடைசியான விஷயம் தான் அன்பான சகோதரர்களே, ஒரு பெண்ணை பொறுத்தவரையில அவட வாழ்க்கையில வரவேண்டிய பெரிய சிஃபத்து, இது பெண்ணுக்கு மட்டுமல்ல, இது கணவனுக்கு உரியது தான். தந்த வாய் சரியா பாவிக்கப்பட வேண்டும். அடிச்ச அடி மங்கும், பேசின பேச்சு மங்காது. கணவனும் தவறு செய்வான், மனைவியும் தவறு செய்வான். வாய ரொம்ப கவனமா பாவிப்பான். எப்ப சரி ஒரு நாளைக்கு ஒரு தவறு நடந்துச்சு, மன்னிச்ச ஒரு விஷயத்தை, பழைய ஒரு விஷயத்தை மறுவா பேசினீங்க இருந்தால் அடிச்ச அடி மங்கினாலும் இந்த பேச்சு மங்காது. நான் சென்ற முதலாத்திர கேஸ் உங்கள்கிட்ட சொன்னேன், வெள்ளவத்த போலீஸ் சொல்லி கதையை கேட்டா என்ன தெரியுமா? அந்த பெண் சொல்றா, எனக்கு ஒரு மிஸ்டேக் என்ன நடந்துச்சு, 10 வருஷத்துக்கு முந்தி
நான் அதை மறந்துட்டேன், எனக்கு அந்த சப்ஜெக்ட் இல்ல, நான் அதை விட்டு 100% இதாகிட்டேன். ஆனா பை மிஸ்டேக் 10 இயர்ஸுக்கு பிறகு என்னால வேறொரு சம்பவம், என் உம்மா வீட்டுக்கு நான் இவர்கிட்ட கேட்காம போயிட்டேன். எனக்கு எப்படி தெரியுமா ஏசினாரு, 10 வருஷத்துக்கு முந்தி நடந்த சம்பவத்தை ஆளுடைய பேரை சொல்லி என் சொசைட்டியில் என் குடும்பத்தில் அப்படியே மானத்தை வாங்கிட்டார். எனக்கு இப்படிப்பட்ட கணவன் வானவன்ட்டாவ. மாப்பிள்ளை கேட்டா அவன் சொல்றான், ஹஸ்ரத் என்ன மன்னிச்சுக்கோங்க, உண்மையிலே நான் செஞ்சது தவறு, தெரியாம செஞ்சுட்டேன். இதுக்கு எப்படி தெரியாம செஞ்சேன்? இப்ப ஒரு நாளும் சொல்றேன், வாழ்க்கையில இந்த வாய் ரொம்ப கவனம், இந்த வாய் ரொம்ப கவனம். குர்ஆன் ஏராளமான வார்த்தை வாய்க்கு சொல்லிக்குது. இரக்கமா பேசி, பணிவா பேசி, அன்பா பேசி. மனைவியோட மட்டுமல்ல வாப்பா, ஃபிரௌனை பார்க்க போறீங்க, அன ரப்புக்கும் உள்ள அலா, ஷைத்தானை விட பெரியவன் அவன். ஷைத்தான் அப்படி சொல்லல, ஃபிரௌன் சொன்னா நான் தான் ரப்புண்டு. அப்படிப்பட்ட ஃபிரௌனை நீங்க பார்க்க போறீங்க. பார்க்க போறது நீங்கள் அல்ல, பார்க்க போறது மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொல்றான், ஹஜ்ரத் மூசாவை பார்த்து, நீங்க பேசி வெரி சாரி பேசக்குள்ள இரக்கமா பேசுங்க, கடினமா பேசிடுவானவ. யாருக்கு சொல்றது? கடன்காரனை பார்த்தல்ல, பொள்ளுக்காரனை பார்த்தல்ல, நான் ரப்பு என்று சொல்லக்கூடிய ஃபிரௌனோட ஹஜ்ரத் மூசா பேச போறாங்க. அல்லாஹ் கைடன்ஸ் கொடுக்கிறான், நீங்க பேசி பேசக்குள்ள எப்படி பேசுங்க, ஃபகூலா லஹு கௌலன் லையினா, இரக்கமா பேசுங்க. அவனோட இரக்கமா பேச சொன்னா என் மாப்பிள்ளையோட எப்படி பேசணும், என் மனைவியோட எப்படி பேசணும்? அதனால தயவு செஞ்சு இந்த வாயால வந்த விளைவுகள் ஏராளம். குடும்பங்கள் சின்ன பின்னமாக இருக்குது. ஹானஸ்ட், ரெஸ்பெக்ட், அன்பான பணிவான வார்த்தைகளை கணவன் மனைவி பேசுங்கோ. ஒத்தருக்கு ஒத்தர் ஏசிக்கொள்ளணும் என்றிருந்தால், கணவன் மனைவி கேசோனம், மனைவி கணவனை கேசோனம் என்றிருந்தால், ராவைக்கு கதவை மூடி கேட்ட போட்டத்துக்கு பிறகு வேண்டிய வார்த்தையை சொல்லி 2 பேரும் பேசிக்கொள்ளுங்கோ. அது மறந்துடுவாங்க, அதை மன்னிப்பு தெரியலும். புள்ளைக்கு முன்னால உம்மா கேசினாலும், புள்ளைக்கு முன்னால வாப்பா கேசினாலும் இதை மன்னிக்க மாட்டாங்க, யாரும் இதை மன்னிக்க மாட்டாங்க. அதனால ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்ப மிம்பர்ல ஏறும் பொழுது துஆ ஓதுவாங்களாம், யா அல்லாஹ் என் நாக்கினுடைய சரிவை விட்டு பாதுகாத்துடுவாயா, நாக்கினுடைய சரிவை விட்டு பாதுகாத்துடுவாயா. இதை கட்டாயம் மெயின்டைன் பண்ணுங்க. இந்த ரெக்கார்ட், இந்த விஷயம் வீட்டுக்குள்ள திருப்பி 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 கேட்க வேண்டும். ஒரு நாளும் வாழ்க்கையில எந்த ஒரு நாளும் மன்னித்த விஷயத்தை திருப்பி பேசவே வேண்டாம். அதை மன்னிச்சாச்சு, அது நடக்கல வருவான், அப்படி ஒண்ணு இல்ல, அதை அழிச்சிருங்கோ. இது எப்பயும் அதை வச்சு கொள்ற கையில. அந்த முந்தைய ஒரு காலத்துல ஃபைல் மினிஸ்டர்ஸ் மாட்ட ஃபைல் மிஞ்சே இது மாதிரி எப்ப சரி ஒன்று சொன்னா இதை போடுவேன், இதை போடுவேன். இது இல்ல மார்க்கத்துல மன்னிச்சாச்சு, ஹலாஸ், அது முடிஞ்சு. இது போல பேசுறது இல்ல. இந்த கன்செப்ட் எங்கட ஊர்களுக்குள்ள வரும் என்றிருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்கட ஊர்களை சூனத்தின் பூங்காவாக்கி வைப்பான், எங்கட குடும்ப வாழ்க்கையை நிம்மதியாக்கி வைப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட குடும்பங்கள் அல்லாஹ் நமக்கு நசீவாக்குவானாக. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு 5 நாள் நல்லதுகள் சிலரை பேசக்கூடிய சந்தர்ப்பத்தை நசீவாக்கினான். இது உண்மையில் எனக்கும் பிரயோஜனமாக இருந்துச்சு. என்னுடைய நேரம் இதுக்காக வேண்டி கொடுக்கப்பட்டு அல்லாஹ் கபூல் செஞ்சு விடுவானாக, அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. நான் மிக தாழ்மையாக வேண்டிக் கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, சொன்ன விஷயங்களை, கேட்ட விஷயங்களை வாழ்க்கையில பேலன்ஸ் பண்ணி அமல் செய்ய பாருங்க. நீங்க ஒரு ஹக்க செய்ய போறீங்க, பேலன்ஸ் தவறுவீங்க என்றிருந்தால் ஒரு ஹக்குக்காக வேண்டி எத்தனையோ ஃபித்னாக்கள் உருவாகிடும். ஒரு ஹக்குக்காக வேண்டி எத்தனையோ ஃபித்னாக்கள் உருவாகிடும். அதனால தயவு செஞ்சு இரக்கமா சொல்றேன், வாலிபர்கள், உங்களோட ரத்தம் ரொம்ப ஃபாஸ்டா ஓடக்கூடியது, நீங்க ரொம்ப வேகமா சிந்திக்கக்கூடியவங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த சமூகத்துல எங்கட வாலிபர்கள் ரொம்ப உற்சாகமா இருக்கிறாங்க. ஏண்டா நாங்க நோம்புல இஅ்திகாஃப் இருந்தோம், அல்லாஹ் எங்கட இஅ்திகாஃபை கபூல் செய்வானாக. நான் நோட்டப்பட்ட ஒரு விஷயம்தான், அந்த வாலிபர்கள் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாலிபர்கள் கடைசி 10 ரமதான் சுமார் 28 பேர் பள்ளியில் இஅ்திகாஃப் இருந்தாங்க ஃபுல் டைம். அதுல 16 பேர் வாலிபர்கள். சில வாலிபர்கள் இருந்தாங்க நிக்காஹ் செஞ்சு 4 மாசம், நிக்காஹ் செஞ்சு 4 மாசம் நான் இஅ்திகாஃப் இருக்கணும் பள்ளிக்கு வந்திருக்கிறாங்க. ஒருத்தர் இருந்தார், அவருக்கு 2 மனைவி, ஒரு வாலிபர், 2 மனைவி, அவரும் இஅ்திகாஃப் வந்திருந்தார். இந்த வருஷம், அதுக்கு முந்தின வருஷம். இப்படியாக மாஷா அல்லாஹ் வாலிபர்களுக்கு மத்தியில் ரொம்ப பெரிய ஒரு தாகம்,
இந்த கிளாஸ் உண்மையிலே நான் இது அஜெண்டா ஒன்று போட்டு செய்யணும் என்று செஞ்ச கிளாஸ் அல்ல. இதனால் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் செய்யக்கூடிய வகுப்பு. இந்த கிளாஸ் ஒவ்வொரு திங்கட்கிழமை நடக்குது நிமல் ரோட் பள்ளியில. அந்த கிளாஸ்ல வச்சு நான் ஒரு நாள் சொன்னேன், டிவோர்ஸ் ரேட் இன்னைக்கு நாட்டில் ஹையாகி கொண்டு போகுது. இதுக்குரிய அடிப்படை காரணம் கணவன் மனைவிக்கு நான் என்ன செய்யணும் என்ற ரெஸ்பான்சிபிலிட்டி தெரியாத்தினால தான் இந்த பிரச்சனை வருகிறது. ஒவ்வொருத்தரும் தண்ட ரைட்ஸுக்காண்டி ஃபைட் பண்றாங்க என்று சொன்ன நேரத்தில் 2-3 வாலிபர்கள் என்கிட்ட வந்து கேட்டாங்க, முஃப்தி சாப் நீங்க சொல்றது சரி, நாங்க நிக்காஹ் செய்ய போறோம், எங்களுக்கு யாரு அவேர்னஸ் தருவாங்கன்னு கேட்டாங்க. நானும் வாய முந்திட்டேன். நான் சொன்ன நான் தாரேன்னு சொல்லிட்டேன். கடைசிக்கு பார்த்தா இவங்க என்ன விட்டப்பாடு இல்ல. நான் எங்க போனாலும் என்ன எப்ப கண்டாலும் அதுல எப்ப கிளாஸ் என்று சொல்லி எனக்கு ஒரு வெட்கமான ஒரு கில்ட்டி ஃபீலிங் உருவாகிட்டது. அதுக்கு பிறகுதான் ஜெயினப் பள்ளியில, இங்க ஜெயினபுடைய இந்த பள்ளியை நாடின நோக்கமும் கிரௌட குறைச்சறதுக்கு. இவ்வளவு பெரிய கிரௌட் வரும் நான் எதிர்பார்க்கல. கிரௌட குறைச்சி 35 பேர் இருப்பாங்க. ஒரு 35 பேரோட சேர்ந்து முடிச்சு கொள்வோம் என்ற நோக்கத்தில் தான் இது செய்யப்பட்டுச்சு. அல்லாஹுடைய பெரிய கிருபையின் காரணமாக நான் நினைக்கிறேன் இதனுடைய விஷயம் ஹைராக மக்களுக்கு எல்லாருக்கும் எல்லா சகோதரர்களுக்கும் திருப்தியாக இருக்கும். ஆனா அல்லாஹிடத்தில் ஒன்றை மட்டும் கேளுங்கோ, யா அல்லாஹ் பேசின பேச்சையும் கேட்ட கேள்வியையும் கபூல் செய்து கொள்வாயாக. உன்ன கபூலியத் இல்லாவிட்டா இது நாசமாகிடும், இதுல எந்த பிரயோஜனம் இல்லாமகிடும். அதனால ஒவ்வொருத்தரும் 2 விஷயத்தை மட்டும் வாழ்க்கையில் எடுத்துக்கோங்க. பேலன்ஸ கட்டாயம் கடைபிடிங்கோ. பேலன்ஸ எடுத்துக்கோங்க. உங்களோட இல்ம வச்சு முடிவு செய்ய வேண்டாம். உங்களோட ரைட்ஸை நீங்க இப்ப முடிவு செய்வதாக இருந்தாலும் இன்னும் ஒரு முறை ஒரு ஆலிமை சந்திச்சு அழகான முறையில் அவர்கிட்ட பேத்து அந்த விஷயங்களை கேட்டு எப்படி செஞ்சு கொண்டா நல்ல மன்றத்தை ஆலோசனை கேட்டு செய்ய பாருங்க. பெற்றோருடைய பொருத்தமாக முக்கியமானது, குடும்பத்துடைய பொருத்தமாக முக்கியமானது, பெரிய வயதுல மூத்த மக்களுடைய துவா முக்கியமானது. இது எல்லாத்துக்கும் மத்தியில தான் எங்களுடைய குடும்ப வாழ்க்கை அமையணும். பல பேருடைய துவா, இவருக்கு அல்லாஹ் பரக்கத்தான வாழ்க்கையை கொடுப்பானாக என்று சொல்லக்கூடிய துவா இருக்குது. அவங்க லட்சம் தரக்கூடிய பணத்தை விடவும் பொறுமதியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கை அமைச்சு கொள்ள பாருங்க. அதே நேரத்தில் வாலிபர்களுக்கு நின்ற ஒரு சுண்ணத்தான ஒரு பழக்கத்தை அமல சொல்லித்தர போறேன். இதே வாழ்க்கையில் ஹயாத்தாக்குங்கோ. எனக்கு இந்த அமல் முந்தி இருந்துச்சு. எனக்கு ஒரு பெரியார் சொல்லி தந்தாரு. நான் நிக்காஹ் செய்யக்கூடிய காலத்துல ஆரம்பத்துல நான் கொஞ்சம் காலம் செஞ்சு வந்தேன். ஆனா அது காலப்போக்கு எனக்கு பயணங்கள் கூண்டத்தினால அந்த சுண்ணத்தை என்ன விட்டு இல்லாமகிட்டது. எனக்கு சொன்னாரு ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னது போல எனக்கு என்னுடைய ஒரு நான் ஜமாத்தில் வேலை செய்யக்குள்ள நான் கண்ட ஒரு பெரிய மனிதர் தான் மௌலானா சயீத் அஹ்மத் கான் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க சொன்னாங்க, வாழ்க்கையில 2 அமல்ல ஒன்று செய்வாப்பான்னு சொல்லி. ஒன்று சொன்னாரு, மாசம் ஒரு 3 நோம்பு பிடிக்கிறத மறந்துடாதே, இதோட வாழ்க்கைக்கு பெரிய ஹைராக இருக்கும். புற 13, புற 14, புற 15 சொல்லி போட்டு சொன்னா உனக்கு கஷ்டமாக இருந்தா கிழமையில 2 நோம்பு பிடி. என்ன கிழமையில 2? ஒன்றோ வியாழன் திங்கள் வியாழன் 2 நோம்பு பிடி. 3வது சொன்னாரு, இதுவும் கஷ்டமாக இருந்தா ஒவ்வொரு திங்கட்கிழமை மட்டும் நோம்பு பிடிச்ச பழகிக்கோடு சொல்லி. இதுல பெரிய ஹைர்கள் இருக்குது. எங்களுடைய ஹாஜத்துக்கள் அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்குரிய பழக்கம். ஒன்று சொல்றேன், இங்குள்ள வாலிபர்கள் வயோதிபர்கள் ஒரு சுண்ணத்த வாழ்க்கையில் இன்றைக்கு நாங்கள் ஹயாத்தாக்குவோம். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இன்ஷா அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில சுண்ணத்தான ஒரு நோம்பு இருக்குது. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் என்ற அமல் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால எடுத்து காட்டப்படுகிறது. அன்றைக்கு நான் நோம்பாளியாக இருக்கணும். இந்த ஒரு சுண்ணத்தை ஹயாத்தாக்குங்கோ. திங்கட்கிழமை நோம்பு பிடிக்கிற பழக்கம் யாருக்கு எப்படி ஏழுமோ அவங்க நோம்பு பிடிங்கோ. இதுக்காக வேண்டிய குடும்பத்தில் உம்மக்கும் சகோதரிமாருக்கும் பெரிய கஷ்டத்தை கொடுக்க வேணும். நோம்பு பிடிக்கணும், சாருக்கு சாப்பாடாக்குங்கோ என்று சொல்லி இல்ல. இருக்கிறத வச்சு நோம்பு பிடிக்கிறது, இருக்கிறத வச்சு நோம்பு துறக்கிறது. எங்களை நோம்ப கொண்டு யாருக்கு கஷ்டமும் இல்ல, எங்களை நோம்பு துறக்கிறத கொண்டு யாருக்கு பாரவும் இல்ல. நோம்பு துறக்கிற அமல பள்ளியில வச்சுக்கோங்க. உங்களோட நோம்பு துறக்கிறத பார்த்து இன்னும் உள்ள மக்கள் நோம்பு பிடிக்கோம் என்று ஆசைப்படுவாங்க. இந்த ஒரு சுண்ணத்து இருக்குதே, இது வாழ்க்கையில பெரிய ஹைர்களை கொண்டு சேர்க்கும். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வோட என்ற லிங்க் என்ற சம்பந்தம் அல்லாஹ்வோட கூடுதே. அன்றைக்கு நோம்பு பிடிச்சா வாழ்க்கை அப்படியே மறுவக்கமாக மாறிடும். பாவங்களுக்கு ஒரு வெறுப்பு உருவாகும். இந்த சுண்ணத்தை இன்ஷா அல்லாஹ் முடியுமான அளவு ஏழாத காரியம் அல்ல, ஏதும் செய்து பாருங்கோ. வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணுவீங்க. செய்து பாருங்க, வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணுவீங்க. இது இந்த கிளாஸ்ல இருந்தே நான் எடுத்துக்கொண்ட ஒரு சுண்ணத்தான அமல் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் இன்ஷா அல்லாஹ் வசதி உள்ளவர்கள், தேக ஆரோக்கியம் உள்ளவர்கள் செய்ய நியத்திப்போமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சுண்ணத்தை அமல் செஞ்சு கொண்டு எதை கேட்டோமோ இதை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து அல்லாஹ் நம் அனைவரையும் கண்ணியப்படுத்துவானாக, நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். عدد خلقه ورضا نفسه وزنة عرشه بداد كلماته. سبحانك لا نحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك.
اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. யா அல்லாஹ், இரக்கமுடைய ரப்பே, கருணையுடைய எஜமானே, இதனுடைய அடியார்கள் யா அல்லாஹ் பல வகையான தவறுகளுக்கு மத்தியிலே யா அல்லாஹ் வாலிபர்கள் யா அல்லாஹ் வாலிபர்கள் யா அல்லாஹ் உன்னுடைய ஞாபகத்தின் பேரில், உன்னுடைய பொருத்தத்தின் பேரில் யா அல்லாஹ் உன்னுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி நேரங்காலங்களை கொடுத்து யா அல்லாஹ் இதோ இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள் யா அல்லாஹ். இவர்களுடைய ஹலாலான தேவைகள், ஹாஜத்துகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வாயாக, பூர்த்தி செய்வாக யா அல்லாஹ், பூர்த்தி செய்வாக யா அல்லாஹ். அனைத்து ஹலாலான ஹாஜத்துகளையும் பூர்த்தி செய்வாக யா அல்லாஹ். இந்த வாலிபர்களை கபூல் செய்வாயாக, இவர்களை பொருந்திக் கொள்வாயாக. இந்த சபையில் உள்ள யாரையும் வீணாக்கிறாதே அல்லாஹ், இந்த சபையில் உள்ள யாரையும் வீணாக்கிறாதே அல்லாஹ். நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக, நம் அனைவரையும் கபூல் செய்வாயாக, நம் அனைவரையும் ஒப்புக்கொள்வாயாக. இந்த சபையை பொருந்திக் கொள்வாயாக, இந்த சபையை ஏற்றுக்கொள்வாயாக. நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றங்களை மன்னிப்பாயாக, குறைகளை மன்னிப்பாயாக. நம்முடைய மாதாபிதாக்களை பொருந்திக் கொள்வாயாக, பெற்றோரை பொருந்திக் கொள்வாயாக, பெற்றோரை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், பெற்றோரை கபூல் செய்வாக யா அல்லாஹ். பெற்றோருடைய துஆவுக்கு பாத்தியமான குழந்தைகளாக எங்களை கபூல் செய்வாயாக. பெற்றோருடைய குழந்தைகளுக்கு, பெற்றோருடைய துஆவுக்கு பாத்தியமான குழந்தைகளை எங்களை கபூல் செய்வாயாக. எங்களுடைய பெற்றோருக்கு எங்களை கண்குளிர்ச்சியாக நீ ஆக்கி வைப்பாயாக. எங்களுடைய பெற்றோருக்கு எங்களை நீ கண்குளிர்ச்சியாக நீ ஆக்கி வைப்பாயாக. எங்களுடைய பெற்றோருடைய பொருத்தத்தை நசீபாக்கிடுவாயாக. எங்களுடைய நிக்காஹிலையும், எங்களுடைய வாழ்க்கையிலையும், எங்களுடைய திருமணத்திலையும், எங்களுடைய பெற்றோருடைய துஆவுக்கு மத்தியில் எங்களை நிக்காஹ் நடத்தாக்கி வைப்பாக அல்லாஹ். எங்களை பொருந்திக் கொள்வாக அல்லாஹ். யார் யாருடைய பெற்றோர்கள் கபராளிகளாக மாறிவிட்டார்களோ, மௌத்தாகிவிட்டார்களோ, அனைவருடைய கபரை பிரகாசமாக்கி வைப்பாயாக, அனைவருடைய கபரை பிரகாசமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எனக்காக வேண்டி நீ நிர்ணயித்திருக்கக்கூடிய, எழுதி வைத்திருக்கக்கூடிய என்னுடைய மனைவியை அல்லாஹ் சாலிஹான மனைவியாக்கி வச்சிடுவாக அல்லாஹ். தீனுடைய பெண்ணாக்கி வச்சிடுவாக அல்லாஹ். நல்ல ஒரு பெண்ணாக்கி வச்சிடுவாக அல்லாஹ். ஹதீஜாக்களாக்கி வைப்பாக அல்லாஹ், ஆயிஷாக்களாக ஆக்கி வைப்பாக அல்லாஹ், மரியம்களாக ஆக்கி வைப்பாக அல்லாஹ், உம்மு சலமாக்களாக ஆக்கி வைப்பாக அல்லாஹ், பாத்திமாக்களாக ஆக்கி வைப்பாக அல்லாஹ். அந்த பெண்களை யா அல்லாஹ் இக்ரிமாவுடைய மனைவியை போல மனைவாக்கி வைப்பாக அல்லாஹ். யா அல்லாஹ் இக்ரிமாவுடைய மனைவியை போல மனைவாக்கி வச்சிடுவாக அல்லாஹ். உமர் இப்னு அப்துல் அஸீஸுடைய மனைவியை போல மனைவாக்கி வைப்பாக அல்லாஹ். ரப்பே ரஹ்மானுடைய குழந்தைகளை பொருந்திக் கொள்வாயாக, பிள்ளைகளை பொருந்திக் கொள்வாயாக, சாலிஹான குழந்தைகளை நசீபாக்கிடுவாயாக, ஹலாலான உணவை நசீபாக்கிடுவாயாக, ஹராத்தை விட்டு பாதுகாத்திடுவாயாக. இந்த சபையில் உள்ள முழு பேரையும் கபூல் செய்வாயாக. அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துகளை கபூல் செய்வாயாக, ஹலாலான தேவைகளை பூர்த்தி செய்வாயாக. கஷ்டமில்லாத வாழ்வை நசீபாக்கிடுவாயாக, கடன் இல்லாத வாழ்வை நசீபாக்கிடுவாயாக, குறையில்லாத செல்வத்தை நசீபாக்கிடுவாயாக. இந்த சபையில யார் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக வேண்டிய அல்லாஹ் ஒன்பக்கம் கையெழுந்திருக்கிறார்களோ அனைவருடைய தேவையும் உனக்கு தெரிந்தது யா அல்லாஹ். அனைவருடைய உள்ளத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறாய் யா அல்லாஹ். கடனாளிகள் யா அல்லாஹ், வயது வந்து தகுதியான கணவன் மனைவி இல்லாதவர்கள் யா அல்லாஹ், கஷ்டத்தில் வாழக்கூடியவர்கள் யா அல்லாஹ், ஏழைகள் யா அல்லாஹ், தீன் மீது கொண்ட முஹப்பத்தின் காரணமாக, தீன் மீது கொண்ட அன்பின் காரணமாக இதோ இந்த நடுநிசையில் வந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். இவர்களை பொருந்திக் கொள்வாயாக, கபூல் செய்து கொள்வாயாக, ஒப்புக்கொள்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்கிடுவாயாக, ஜியாரத்துடைய பாக்கியத்தை நசீபாக்கிடுவாயாக, ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்கிடுவாயாக. இந்த வருடம் யார் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக வேண்டி ஆயத்தமாகிவிட்டார்களோ அனைவருடைய ஹஜ்ஜையும் கபூல் செய்வாயாக. அனைவருடைய துஆவிலும் எங்களுக்கு பங்கு தருவாயாக. உம்மத்தில் வாழக்கூடிய அத்தனை முஸ்லீம்கள் நீங்கள் அனைவருக்கும் உதவி செய்வாயாக. இந்த நாட்டினுடைய கண்ணியத்தை பாதுகாப்பாயாக. இந்த நாட்டில் நிம்மதி சந்தோஷத்தை ஏற்படுத்தி வைப்பாயாக. முஸ்லீம்களை தலை நிமிர்ந்து வாழ தௌஃபீக் செய்வாயாக. எங்களை கபூல் செய்வாயாக, எங்களை பொருந்திக் கொள்வாயாக. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم وصلى الله تعالى وسلم على النبي الأمي وآله وصحبه وسلم والحمد لله رب العالمين.